தமிழ் ஆனந்த யோகம் உறவுகளுக்கு வணக்கம். தினந்தோறும் இறைநிலை, அந்த ஆனந்த நிலை, இறைவனை ஆனந்த கூத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி என்பதே பிறப்பினுடைய நோக்கமும், பிறப்பினுடைய முடிவும், வாழ்க்கையினுடைய தேடல்களின் முடிவுமா இருக்கு. வாழ்க்கை நீங்க எதை தேடினாலும் மகிழ்ச்சிக்காக தான் தேடுறோம். அல்லது மகிழ்ச்சியா நினைச்சுக்கிட்டே ஓடுறோம். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல கடவுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? அங்க பார்ப்போம். முதல்ல மனுஷன் மகிழ்ச்சியா தேடிட்டு ஓடிட்டு இருக்கான். கடவுள் எல்லையற்ற மகிழ்ச்சி பெருக்கில் ஆ நடனம் ஆடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ பாடிக்கிட்டு இருந்தாலும் மகிழ்ச்சியில பாடுவாங்கல்ல. நம்மளே பார்த்துருப்பீங்க. வீட்ல எல்லாம் தானா முணுகுவாங்க பாட்டு. சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல மனநிலையில இருக்கும்போது பாடுவாங்க. இது மாரி கடவுள் பாட்டு பாடாம ஏன் ஆடுறாரு? உள்ளேயும் வெளியேயும் கடவுள்ங்கிறது தான் தலைப்பு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆடுறதுங்கிறது உங்களுக்கு வெளிப்பக்கமும் இருக்கும், உள்பக்கமும் இருக்கும். ஓசைங்கிறது உள்ளே இருந்து வெளியில வரும். சரிங்களா? ஓசை என்பது உள்ளிருந்து வெளில வரும். ஆடுறதுங்கிறது உடலினுடைய வெளிப்பக்கமும், உள்பக்கமும் சேர்ந்து இயங்குறது ஆடுதல் அப்படின்னு பொருள். ஆ இது சரி. இப்போ இந்த உள்ளேயும் வெளியேயும் கடவுள். என்ன மாரி நெனச்சுட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஏதோ நானும் அவசரத்துல போட்டுட்டேன் போல. எத போட்டாலும் அஜய் அந்த ஆள் பேசுவாருன்னு நெனச்சுட்டு போட்டாங்களா? இல்ல இது நீ வா, நீ இங்க மாட்டுவ வா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்மள ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக போட்டாங்களாமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம பார்த்துடலாங்க. நீங்க எல்லாரும் நான் உங்க உங்க துணையோட நம்ம கடவுள இன்னைக்கு என்ன செய்றோம்? பிரிச்சு மேய்ஞ்சிடுறோம். கடவுளிலிருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறது நாத்திகர்கள் சொல்றது. சாரி மன்னிக்கணும். ஆத்திகர்கள் சொல்றது. நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க இயற்கையிலிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவு பாதிகள் இப்படி சொல்றாங்க. முதல்ல கடவுள்னா என்னங்கிறத முதல்ல 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இந்த போய் கல்ல வச்சு கல்லுக்கு பூ போட்டுக்கிட்டு இருக்கோமே அதுதான் கடவுளா? இல்ல வேற வேற மதங்கள் சொல்றது தான் கடவுளா? இத பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். கடவுள் என்பது தான் இயங்கி இயக்கிக் கொண்டிருப்பது. தான் இயங்காமல் இயக்கிக் கொண்டிருப்பது. தான் இயங்கி மற்றவைகள் இயங்காமலும் அவற்றை பாதுகாப்பது. இப்ப கல்லு இருக்கு. கல்லு பத்திரமா இருந்ததுன்னா, கல்லு நவுருதா? அசைவற்று இருக்கு. ஆனா, அந்த கல்லு பூமியில இருக்கு. பூமி சுத்துது. அந்த கல்லு மேல வெளிச்சம் படுது, இருட்டுப்படுது, காத்து படுது, மழை பெய்யுது. எல்லாத்துக்கும் மௌனமா இருக்குங்க கல்லு. ஆனா எல்லாம் இயங்குது. மழை பெய்யுது இயக்கம், சூரிய ஒளி படுது இயக்கம், வெப்பம் படுது இயக்கம். இப்போ திடப்பொருள்களையும் இயக்குகின்ற தன்மை உடையது. அதாவது திடப்பொருள்ங்கிறது மௌனமானது. அதுக்கு வெளியில இருந்து இது இயங்குது. திடப்பொருள்கள் மௌனமா வேடிக்கை பார்க்குது. இப்ப வெளியில இயக்கம். சரி. நம்ம அசைவு இல்லாம உட்கார்ந்துருக்கோம். நம்மளுக்குள்ள ரத்தம் ஓடுது. கண்ல பார்வை தெரியுது. இதயம் இயங்குது. சிறுநீரகம் இயங்குது. கல்லீரல் இயங்குது. எல்லாம் இயங்குது. நமக்கு உள்ளேயும் இயக்கம். இப்ப நம்ம திருப்பியும் சொன்ன இடத்துக்கு பார்க்கலாம். தான் இயங்கி இயக்குவது. தான் இயங்காமல் நின்று இயக்குவது. தான் இயங்கி இயங்காமல் இருப்பவற்றையும் இயக்குவது. சரியா? இது இன்னும் சின்னதா கொஞ்சம் சொன்னா தேவலாமே. நான் சொன்னத திருப்பி நீங்க கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்படி எழுதுறான் கடவுள்ங்கிறது என்னன்னு. இயற்கையில் இயற்கையில் இந்த பகுத்தறிவாதிகள்னு நம்ம சொல்றோம்ல இயற்கைன்னு. அந்த இயற்கையே சொல்றான். இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குபவர் என்றும். 3 வார்த்தை தான் கடவுள பத்தி. 3 வார்த்தையில முடிஞ்சது கடவுள். இயற்கையில தானாவே இருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் கடவுள். நீங்க போய் செஞ்சு வைக்கக்கூடாதுங்க. இந்த புடிச்சு வைக்கிற பிள்ளையார் இல்ல. இயற்கையிலேயே இருக்கணும். அதுதான் கடவுள். இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குபவர் என்றும். இயற்கையில் தானே விளங்குபவராய் உள்ளவர் என்றும். அப்படியே இந்த 3 வார்த்தைய பெரட்டி போட்டாச்சு அவ்வளவுதான். திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் ஒருவாறு அறியப்பட்ட. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? கடவுள பத்தியே சொல்றதுனால அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. இந்த இயற்கையில் தானே விளங்குபவராய் உள்ளவர்ன்னு சொன்னோம்ல. இயற்கையில தானா கடவுள் எங்காவது விளங்குறாருங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு கடவுள் விளங்கிட்டா நம்ம ஏங்க இப்படி அலையிறோம் லோ லோன்னு. கடவுள்கிட்டயே வேணுங்கிற வார்த்தைலாம் வாங்கிடலாம்ல. ஆனா உண்மையில் கடவுள் என்பது
இயங்கி இயக்குவதுன்னு சொன்னோம்ல. நீங்க எத நெனைச்சாலும் கிடைக்கிற மாரி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த இயக்கம் நமக்கு உள்ளேயும் இருக்கு, நமக்கு வெளியிலயும் இருக்கு. எதையெல்லாம் நம்ம தீவிரமா தேடுறோமோ, அதையெல்லாம் கண்டிப்பா கிடைக்குதுங்க. உண்மையா இல்லையா? நான் தானா முதலமைச்சர் ஆவலன்னா, நான் ஆவ முடியலன்னா லஞ்சம் குடுத்தாவது முதலமைச்சர் ஆயிடுறேனா இல்லையா? தேடல் தீவிரமாகும்போது, பிட் அடிச்சாவது பாஸ் பண்ணிடுறோமா இல்லையா? எப்படியாவது கரெக்ட் பண்ணி சர்வீஸ் வாங்கிடுறோமா இல்லையா? தப்ப செஞ்சுட்டு கரெக்ட் பண்றதுன்னு சொல்றோம். திருப்பதியில கொண்டு கொட்டுறோமா இல்லையாங்க உண்டியல்ல? வேலை நடக்கணும்னு. இந்த மாதிரி எதையாவது செஞ்சு, விருப்பம் உங்களுடைய தீவிர விருப்பம், தேடல் முடிவாகிறது. இறை முடிவாகிறது. என்ன சொல்றான்? "கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரின்." எவ்வளவு படிப்பு படிச்சாலும் சரிதாங்க. எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிச்சாலும் சரிதான். என்னென்னலாம் கண்டுபிடிச்சாலும் சரிதான். இந்த கடவுள் நிலை அல்லது கடவுள் என்பது என்ன அப்படின்னு புரியவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு வேஸ்ட். புரிஞ்ச பிறகு புரிஞ்ச பிறகு கடவுள் என்ற ஒன்று அழிவற்றது. அழிவையெல்லாம் கடந்து நிலைப்படுத்துவது. அழிவுகளை கூட மிக உயர்ந்த முறையில் பாதுகாத்து, பெருமைப்படுத்தி, அதை உயர்வாக்குவது. இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா புரியணும். நம்ம பிறந்துட்டோம். பொறக்கலன்னா எங்கங்க நம்ம கடவுள பத்தி நினைக்க போறோம்? பிறப்புக்கு முன்னாடி இருட்டு, இறப்புக்கு அப்புறமும் இருட்டு. பொறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்து உயிரினங்கள்லயே கடவுள பத்தி நினைக்கிறதே நம்ம மட்டும் தான். இந்த கடவுள கட்டிட்டு மாரடிக்கிறோம். 2 பேரும். யாரு 2 பேரும்? ஆத்திகர்களும் கடவுளு, நாத்திகர்களும் கடவுளு. எந்த மதமா இருந்தாலும் சரி. எல்லா நாட்டிலயும் ஆத்திகமும் உண்டு, நாத்திகமும் உண்டுங்க. இந்த கடவுள் என்பதன் பொருள் என்ன? என்றைக்கும் அழியாமல் இருப்பது. அப்ப அழிஞ்சுகிட்டு இருக்க, அந்த அழிவை கூட மிக உயர்ந்த மிக உயர்ந்த பண்புள்ளதாக மாற்றக்கூடியது. அழிவற்ற தன்மையை உருவாக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் சிக்கல் வந்தது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சித்தர்கள் மற்றும் பொருள் முதல்வாதிகள். எல்லாம் அழியும் அப்படின்னு சொன்னபோது, அழியாது அப்படின்னு சொன்னாங்க. செத்து போகாம இருக்க முடியும். உதாரணத்துக்கு இதயம் வந்து துடிக்கிறத நிறுத்தாம துடிக்க வைக்க முடியும். நம்ம உடம்ப பஞ்சபூதங்களால் ஆன அந்த உடம்ப அழிவற்ற நிலைக்கு கொண்டுட்டு போக முடியும். என்றைக்குமாக விளங்கும்படியாக கொண்டுட்டு போக முடியும். அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த கடவுளை யார் காப்பாத்திட்டு இருக்கா? கடவுள் யார காப்பாத்துறாரு? கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்படிங்கிற தலைப்புல கூட பேசணும். எவ்வளவு பேர் அத திருப்பி கேட்டீங்கன்னு தெரியல. இந்த கடவுள் தன்மை புரிஞ்சதுனாலே நம்ம கடவுள் ஆயிடலாம். கடவுளாக நாம கடவுளாக நாம் ஆகுவதற்கு, கடவுளாக நாம் கடவுளாகவே மாறுவதற்கு, கடவுளாகவே ஆகி விடுவதற்காகத்தான் இந்த பிறப்பையே பிறந்திருக்கிறோம். என்னவா பிறந்திருக்கிறோம்? தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பாவாடராயன்லேருந்து, நொண்டி வீரன்லேருந்து ஏகப்பட்ட சாமி இருக்கு. சரியா? தூண்டிக்காரன்லேருந்து எங்க குலதெய்வத்துக்கு பேரு தூண்டிக்காரன். மாரி எண்ணில் அடங்கா அப்புறம் சிவன், விஷ்ணு, பிரம்மா, அப்புறம் இன்னும் எண்ணற்ற தேவர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, கணக்கில் அடங்காம இருக்கு. அப்புறம் வேற வேற மதங்கள்லயும் கிறிஸ்தவத்துல கூட பல பிரிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. முஸ்லீம்ல இருக்கு. புத்த மதம், அப்புறம் ஜெயின மதம். என்னென்னவோ மதங்கள்லாம் இருக்கு. எல்லாமே ஆனால் கடவுளை நம்புகிறது, கடவுளின் தன்மையை பற்றி சொல்லவே இல்லை. எல்லாரும் அதற்கு தெரிஞ்ச வகையில சொல்றாங்க கடவுள. கடவுள் என்பது உண்மையில் என்ன? அப்படின்னா, முதல்ல கடவுள் என்பது நமக்குள் விளங்க வேண்டும். அது உண்மையாகவே இயற்கையில் இருக்க வேண்டும். நீங்கலாம் கற்பனையா நினைச்சுட்டு கல்லு தான் கடவுள்ன்னு சொல்லிட்டு கூடாது. அந்த பாவனை. இப்ப மின்சாரம்னு சொல்றோம். மின்சாரத்த நம்ம பார்க்கவே இல்ல. ஆனா மின்சாரம் இயங்குகிறது. மின்சாரம் பல பொருட்களை இயக்குகிறது. அந்த மின்சாரம் உருவாகுறது. அத நம்ம உருவாக்கலாம், இல்லன்னா மறைச்சிடலாம். மறைஞ்சிருச்சுன்னா அது அழிஞ்சிருச்சா? இல்ல. எல்லாவற்றையும் கடந்து அந்த ஆற்றல் மௌனமாய் நிலை கொண்டிருக்கிறது. பல வினாடி பொழுதுகள் ஒன்றாக இணைந்து ஒரு நிமிடத்தை உருவாக்குகிறது. 60 வினாடி இல்ல. ஒரு 25 வினாடி தான்னா அது ஒரு நிமிடமா ஆகவே முடியாது. ஒரு நிமிடம் என்று நாம் சொல்வதற்கு, ஒரு நிமிடமாக காலத்தை குறிப்பதற்கு 60 வினாடி பொழுதுகள் ஒத்து, நின்று, சம்மதித்து 60 வினாடியை உருவாக்குகிறது.
காலம். கொஞ்சம் கொஞ்சமா பூமி சுத்திட்டே இருக்கு. 24 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு ஒரு எந்த வினாடி பூமி சுத்துறது நிக்குதோ, அந்த வினாடியே காலம் கிடையாது. அப்படியே அமைதியாயிரும். கை நொடி பொழுது. நொடிக்குள்ள என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். சிலையா நிப்போம். சிலைக்கு எது காலம் வகையறா? இல்ல. நமக்குள்ள இதயம் துடிக்குது 72 தடவ. காலத்த தெரிஞ்சுக்கிறோம். இப்போ காலம் என்பதும் உருவாக்கப்படுகிறது. கடவுள் என்பது உருவாக்கப்படுகிறதா? இல்லையா? கடவுள் இருக்கிறது என்றால் எங்கே இருக்கிறது? அது உள்ள இருக்கா? வெளிய இருக்கா? அப்புறம் அத அடுத்தது பார்த்துடணும்ல தலைப்ப. கடவுள் என்பது நீங்கள் விரும்பினாலும் இருக்கிறது, விரும்பாவிட்டாலும் இருக்கிறது. இல்லை என்றாலும் இருக்கிறது. இருக்கிறது என்றாலும் இருக்கிறது. ரொம்ப அழகா தமிழ் மொழி மாரி ஒரு மொழி வந்து கடவுள பத்தி டெஃபனிஷன் பண்ண மொழியே இல்ல. அது பகுத்தறிவுங்க அது. தமிழ் மொழிங்கிறது வந்து எப்படி சொல்றது? அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆன்மீகமே பகுத்தறிவு தான். பாருங்க கடவுள் என்பது வானாகி, மண்ணாகி அந்த பாட்டுல பாருங்க. உண்மையுமாய், இன்மையுமாய். பொய்யா இருந்தாலும் பொய்யா இருந்ததுன்னா அதுவும் கடவுள் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நிஜம். நான் செத்து போயிட்டேன்னா பொய். அப்படித்தானே? இப்ப நான் அமெரிக்கால இருக்கேன். அங்க இருந்து டிவில மட்டும் என்ன பார்க்குறீங்க. இப்ப இப்ப வீடியோல பார்க்குறீங்க. நான் உயிரோட தான் இருக்கேன், பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனா, நான் இறந்த பிறகு கூட நீங்க வந்து எடுத்து வச்சிருந்து அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்து பேச போட்டீங்கன்னா, அப்பவும் நான் பேசிட்டு இருப்பேன். 2யும் பார்க்கும்போது, இப்ப சாதாரணமா நீங்க உங்க குழந்தைட்ட சொல்றீங்க, "இதோ பாரு அந்த தாத்தா பேசிட்டு இருக்காரு பாரு" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் நம்புவான். செத்ததுக்கு அப்புறமா அத போட்டீங்கன்னா, தாத்தா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுவான் அவன். அவரு செத்து போயிட்டாருன்னு சொல்ல மாட்டான் அவன். சரிதானே? அதுபோலவே ஒரு தண்ணி வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் கொண்டு வந்து வைக்கிறேன். இது என்னன்னு கேட்கிறேன் உங்கள. நீங்க என்ன சொல்லுவீங்க? டம்ளர்ன்னு சொல்லுவீங்க. உண்மை என்ன தெரியுமா? அது டம்ளர் கிடையாது. அது சில்வர். யாராவது சில்வர்ன்னு சொல்றோமா நம்ம டம்ளர? கொண்டாந்து வச்சு இது டம்ளரு, இது செம்பு, இது தட்டு அப்படி சொல்றோம். ஏன்னா, நம்ம ஒண்ண பார்க்கும்போது இன்னொன்ன பார்க்கறது இல்ல. இது போலவே கடவுளின் தன்மை என்பது எல்லாவற்றையும் கடந்து நிலை கொண்டு நிற்கிறது. அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாகவும், ஆதாரமாகவும் இருக்கிறது. அப்ப நம்ம ஏன் அழிஞ்சோம் அப்படின்னா, அந்த கடவுளிலிருந்து பிரிந்து வந்த நாம், கடவுளின் துகள்களாக பிரிந்து வந்த நாம், அந்த மெய்ப்பொருளிலிருந்து பிரிந்து வந்த நாம், நம்முடைய மூலத்தை உணராமல், நம்முடைய ஆரம்பம் நம்ம எங்க இருந்து வந்தோம்? நம்ம அப்பாவோட உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து தான் அம்மாவோட வயித்துக்கு போனோம். இது மாரி என்னைக்காவது நீங்க நெனச்சு பார்த்திருக்கீங்களா முதல்ல? உண்மதான்னாவது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? நம்ம ஓடுற ஓட்டத்துல வீடு, வாசல், பள்ளிக்கூடம், புள்ள, கல்லூரி, இது கல்யாணம், பாட்டம், பதவி, அப்புறம் பணம், காசு, பெட்ரோலு, செல்ஃபோனு என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்கோம். இது எங்க அப்பா உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்தோம். அம்மாவோட வயித்துக்கு வந்தோம். இப்ப இருக்கிற பிரச்சனை தான் பெருசு நம்மளுக்கு. நம்ம இருக்கோம். எப்பங்க இது வந்து அதிசயமா தெரியும்? இப்ப நம்ம சாதாரணமா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்களும் சாதாரணமா கேட்டுட்டு இருக்கீங்க. இது எப்ப அதிசயமா போகும் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். கொட்டாயெல்லாம் விட்டுட்டு கூட கேட்பீங்க. அம்மா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. அப்படின்ட்டு கூட போவீங்கன்னு வச்சுக்கங்களேன். எப்ப தெரியுமா அதிசயமா தெரியும்? செத்து போனதுக்கு அப்புறம் தாங்க உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம்ன்னு தெரியும். செத்து போனதுக்கு அப்புறம் தான் உயிரோட இருக்கிறதே அதிசயம்னு தெரியும். இந்த அதிசயத்த நீங்க நிலைப்படுத்தினீங்கன்னா, அங்க தாங்க கடவுள். கடவுளின் சோதனை என்பது மரணம். ஏன்னா என்றைக்குமா நிலையா வாழுறவனுக்கு எப்படிங்க மரணம் இருக்கு? அப்ப நீங்க என்றைக்குமே நிலையாக வாழ கற்றுக்கொண்டு விட்டால், கடவுள் நிலையை நீங்கள் உணர முடியும். கடவுள் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அத புரிஞ்சுக்கிட்டா தான், நீங்க முதல்ல அழிவற்ற நிலையை நோக்கி போக முடியும். இல்லாட்டினா மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளே மாறிக்கிட்டு இருக்கோம்ல. என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு நிலையில், தந்தையின் உடலிலே ஒரு சிறு துகளாய் உண்டாகி, அதன் பிறகு மெல்ல மெல்ல அதற்குள் உயிர் என்ற இயக்கம் வந்து, அந்த இயக்கம் தாயின் வயிற்றுக்குள்ளே சென்று, கருப்பைக்குள்ளே சென்று, அங்கு அது தன்னை சிறிது சிறிதாக விரிவடைந்து செய்து கொண்டு, நம்ம ஏற்கனவே சொன்னோம். பசி இல்லாம தான் பாடையில போனோம்னு ஒரு அம்மா கேட்டதுக்கு கூட நம்ம பேசுனோம். அந்த அம்மா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் கூட்டத்துல. அந்த பசி அல்லது இயக்கம் என்ற ஒன்றின் வழியாக வெளியில வர்றோம். இந்த பசி என்பதும் உடம்புக்குள்ளே இருக்கு, உடம்புக்கு வெளியிலயும் இருக்கு. எங்குமாகவும் இருக்கிறது. இயக்கமாகவும் இருக்கிறது. அந்த இயக்கம் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி.
அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம்னு சொன்னா அது பசி. இந்த பசியின் நிலையிலிருந்து நீங்கள் அடைவது புறமாகவும், புறப்புறமாகவும் இருக்கிறது. சாதாரணமா நம்ம உலகப்படி பார்த்தோம்னா என்ன செய்வோம்? இப்ப நல்ல ஒரு ஒரு மருத்துவர் இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிருவாரு கண்டிப்பா. போராடி உயிர் பிடிச்சுட்டாரு. நம்ம என்ன சொல்றோம்? நீங்க தாங்க கடவுளே நீங்க தாங்க. ஏன்னா வெளியிலிருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார் அவர் அவ்வளவுதான். அது போலவே ஒரு கஷ்டமான நேரத்துல உதவி செய்றாங்க. கடவுள் மாரி வந்து உதவி செய்யணும். இன்னும் மயிரடியில பஸ்ல அடிபட்டிருப்பான். புடிச்சு இழுத்து அவன காப்பாத்திட்டோம். கடவுள் மாரி வந்து அவன் காப்பாத்தணும். இப்படி நெறைய பேசுறோம். கடவுள் மாதிரி அப்படின்னா. கடவுள் என்றால் எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்றவர். எங்கிருந்து காப்பாற்றுகிறார்? எந்த பக்கத்துல காப்பாத்து உடம்புக்கு உள்ள பத்திரமா இருக்கிற வரைக்கும் உடம்புக்கு வெளியில நம்ம போலாம், வரலாம், சுவாசிக்கலாம். உடம்புக்கு வெளியில ஏன் பார்க்கணும்? ஏன் பேசணும்? சிரிக்கணும்? உடம்புக்குள்ளேயே போயிட்டே இருக்க வேண்டியது தானே நம்ம. உள்பக்கமாவே. இங்கேயும் மகிழ்ச்சி இருக்கிறது. உள்ளேயும் மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது அகம் தொட்டு புறமாக விரிகிறது. இப்ப இந்த அகம்புறம் உள்ளேயும் வெளியேயும் கடவுள்னு சொன்னா, இப்ப நம்ம பொதுவா தியானம், யோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கண்ண மூடிக்கிட்டு அல்லது உடம்புக்குள்ள அப்படிங்கிறது தான் சொல்லி குடுக்குறோம். உடம்புக்கு வெளியில கடவுள் இல்லை. அல்லது கடவுளின் இயக்கம் இல்லை. அப்படிங்கிறது பெரும்பாலான ஆன்மீகத்தோட கருத்தா தான் நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல தான் ஆன்மீகம் ரொம்ப அடி வாங்கிட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்நோக்கிய முகத்தை இவங்க பார்த்து பார்த்து, புற உலகத்தை சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வேட்கை இல்ல. இப்ப பெரும்பாலும் அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா புற உலகத்தை பற்றிய சிந்தனைகள், சமுதாய சிந்தனைகள வந்து ஆன்மீகவாதிகள் அதிகமாக தூண்டவில்லை. அல்லது அதை வந்து எப்படி சொல்றது? அதை வந்து சரியாக சீரமைப்பதில் அவருடைய பங்களிப்பு குறைந்து விட்டது. தனிமனித ஒழுக்கத்தை பேணுகின்ற அளவிற்கு புற உலக சமுதாய ம் சீரமைப்பு, பொருளாதாரம், மற்ற பஞ்சபூதங்கள் சீரமைப்புல வந்து ஆன்மீகவாதிகள் அதிகமாக ஈடுபடவில்லை என்பது ஒரு ஒரு பாதி உண்மை. ஒரு பாதி உண்மை. என்ன உடலுக்கு உள்ள இயக்கம் அத்து போச்சுனாலே, உடல் அழிஞ்சு போயிரும். அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, உள்கட்டமைப்பை பலப்படுத்துவதிலும், சீரமைப்பதிலும், நாம் எந்த உயிரணுவிலிருந்து பசியின் தாகத்தின் துணையோடு எந்த விதை முளைக்கிறதோ, எந்த விதை முளைக்கவில்லையோ, அதுக்கு பசியும் தாகமும் இல்லையோ என்பதை புரிந்து கொண்டு, பசியையும் தாகத்தையும் வலிமைப்படுத்தி, அதன் துணையோடு தான் எங்கிருந்து வந்தோமோ, அங்கிருந்து அந்த இடத்தை நோக்கி தன்னை நிலைப்படுத்துதல், இப்படி வந்து யோசிப்பது வந்து ஒரு வகையான பகுத்தறிவும், ஆன்மீகமும். இதுதான் சித்தர்கள் எல்லாம் கண்ட மார்க்கம். அதனால தான் அவங்க உடலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 4448 நோயின்னு எண்ணற்ற நூல்கள வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க சித்தர்கள். இது எல்லாமே உடலுக்காகவே எழுதுனது. கடவுள பத்திலாம் ரொம்ப விரிவா சித்தர்கள் எழுதியிருக்க மாட்டாங்க. எந்த சித்தரா வேணாலும் எடுத்து பாருங்க. அவ்வளோ மருத்துவ நூல்கள். உடலை, உடலை, உடலை. உடல் என்பதை நிலைப்படுத்த வேண்டும். பொருளை நிலைப்படுத்தும் பொழுது, பொருள் நிலையானது ஆகிறது. மணி எப்போ நிலையானதாகும்? 60 நிமிடமும் கடந்தா மணி நிலையானது. 1 மணி ஆயிட்டு. ஒரு நிமிடமும் 60 வினாடி பொழுதை கடந்த பிறகு தான் அது. அப்போ வினாடி பொழுதுகள் தான் நிமிடத்தையும், மணியையும் தீர்மானிக்கின்றன. இது இல்லன்னா அது கிடையாது. அடிப்படை. இது போலவே மிக நுண்ணிய துகள் எல்லாவற்றையும் கடந்து நின்று, தான் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றை கடவுளின் துகள்கள் அல்லது முடிவற்றது அப்படின்னு சொல்றோம். இதுதான் எல்லை கடந்து ஒளியையும், வெப்பத்தையும் உள்வாங்கி விரிவடைகிறது. இந்த விரிவாக்கத்துல தான் நம்மளே உதாரணத்துக்கு பொறந்திருக்கிறோம். அப்பா உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டோங்க. அப்பா உடம்புக்குள்ள இருந்தும் உள்ளேயும் காப்பாத்துனது கடவுள் தான். இப்ப வெளியில வந்த பிறகும் நம்ம கடவுள நம்புறோம். நம்மளுக்கு வெளியில புறமாக நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். வெளிப்புறத்தில் பார்ப்பதற்கு, வெளிப்புறத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்த வண்ணமாக இருக்கிறோம். இது தவறா? சரியா? சரிதான். எப்ப சரி? நம்முடைய உள்புறம் சரியாக இருக்கின்ற வரையில் வெளிப்புறம் சரி. வெளிப்புறத்தின் துணையோடும் உள்புறத்தை சீரமைக்க முடியும். ஒரு அழகான ஒரு பூக்கள பார்க்கும்போது மனசு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல சுவையான உணவு சாப்பிடும்போது மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல இனிமையான காற்று மேல வீசும்போது மனசு மகிழ்ச்சியா இருக்கு.
அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போதும் மனசு மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சி என்பது எங்குமாக பற்றி படர்ந்து இருக்கிறது. ஆகவே எல்லையற்ற ஆனந்த கூத்தாடினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகமும் புறமும்னு உள்ளேயும் வெளியேயும்னு 2 சொன்னாலும், இந்த வெளியேயும் என்பதற்கு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கையில வச்சிருக்கீங்க. ஒரு பேனாவே வச்சிருக்கீங்க. உள்நோக்கி போறதுன்னு ஒண்ணு இருக்கு. பேனாவின் உள்ள இருந்து வெளிப்பக்கம் வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. பேனாவுக்கு வெளிப்பக்கம்னு ஒண்ணு இருக்கு. உள்பக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது போலவே ஒரு குவளை, ஒரு டம்ளர். டம்ளருக்கு உள்பக்கம்னு ஒண்ணு இருக்கு. வெளிப்பக்கம்னு ஒண்ணு இருக்கு. டம்ளருக்கு வெளிப்பக்கம் இன்னொன்னு இருக்கு. டம்ளருக்கு வெளிப்பக்கம் ஒண்ணு இருக்கு. டம்ளருக்கு வெளியேயே இன்னொரு இடம் இருக்குல்ல. அது மேல தானே டம்ளரே உட்கார்ந்திருக்கு. அது வந்து வெளிப்பக்கத்துக்கு வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்துக்கு வெளி. சரிங்களா? அது போலவே உள்பக்கத்துக்கும் டம்ளரோட வெளிப்பக்கத்துக்கு இடையில உள்புறத்துல ஒரு சுவர் இருக்குல்ல. கைய வச்சா உள்பக்கத்துல. அது உள்ளுக்கு வெளியே அல்லது வெளியில் இருப்பதற்கு உள்பக்கம். ஆக இந்த அகம் உள்ளேயும் வெளியேயும் என்பது 4ஆக பிரிகிறது. அதை அகம் என்றும் புறம் என்றும் அகப்புறம் என்றும் புறப்புறம் என்றும் 4ஆக இந்த 4 இடத்திலும் கடவுளினுடைய என்ன இருக்கிறது? ஆட்சி இருக்கிறது. எந்த இடத்துல போனாலும் நீங்க பத்திரமா வாழணும். கடவுளுக்கு தான் குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கணும்னா பத்திரமா வச்சுக்கணும். சரி அப்புறம் ஏன் நம்ம செத்து போறோம்? மறுபடியும் சொல்றேன். இதத்தான் சொன்னது ஞானிகள்லாம். சாகா கல்வி. மரணமே இறைவனின் சோதனை. அழிவற்ற ஒருவன் தன்னை நோக்கி தான் படைத்த ஒன்று தன்னை நம்புகிறதா இல்லையா? தன்னை புரிந்து கொள்கிறதா இல்லையா? நான் கடவுளை நம்பிட்டே தான் செத்துட்டேன் அப்படின்னா, அதுவே அதுவே நான் முழுமையாக கடவுள் பேரை அல்லது கடவுள் நிலையை அடையவில்லை என்பது தமிழ் சித்தர்களின் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அப்ப நம்ம உயிரோட வாழ்றோம்னா முதல்ல உடம்பே அழியக்கூடாதுங்கிறான் திருமூலர். அந்த உடலை காப்பாற்றும் பொழுது உடலின் உள்ளேயும் வெளிப்புறத்திலும் வெளியே போய் நெருப்புல விழுந்துட்டா உடம்பு அழிஞ்சிடாத. அப்போ சாகா நிலை என்பது கடவுள் நிலை என்பது உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் திடத்தன்மையோடு முற்று பெற்று அழியாமல் காப்பாற்றுவது. இதுதான் கடவுள் நிலை. உள்ளேயும் வெளியேயும் நிலை பெற்று நின்று விளங்குவது, நிலை பெற விளங்குவிப்பது. நம்ம அழியாம இருக்கிறது. விலங்கு விக்கிறதே அதாவது நம்மை எவ்வாறு உருவாக்குவதே கடவுளினுடைய நிலை. நம்ம ரொம்ப வேகமா பேசிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கடகடன்னு நான் பேசிட்டே வரேன். நான் சொல்ற செய்திகள நீங்க வாங்கி அத புரிஞ்சு அடுத்த வரிக்கு வரதுக்குள்ள நான் வேகமா தாண்டிருவேன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் தோணுது. அம்மா எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விடுங்க. நண்பர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அளவளாவலாம். இப்ப நானும் கொஞ்சம் பேச்ச குறைப்பேன். உங்களுக்கும் சந்தேகங்கள் வந்ததுன்னா கொஞ்சம் நம்ம பேசலாம். கொஞ்சம் கருத்துக்கள கேட்கலாம். கடவுள் என்பது சிறப்பு. பற்றி மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. கடவுள் நிலையை அடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். இந்த ஒரு வரியில ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல முக்கியமானது உடலுக்கு வருகின்ற நோய்களை பிணி, மூப்பு, சாக்காடு இவற்றை நீக்கிக் கொண்டு நாம் அழியாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வது கடவுளின் விருப்பமும் நம்முடைய லட்சியமுமாக இருக்க வேண்டும். இதுதான் சித்தர்கள் சொன்னதும், ராமலிங்கம் சொன்னதும், திருமூலன் சொன்னதும், திருவள்ளுவன் சொன்னதும் அதுதான். நல்லது. நன்றி. பேசலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா, இப்ப எனக்கு ஒரு கேள்வி அன்பர்கள் கேட்பதற்கு முன்னாடி நான் ஒரு தெளிவு பெறலாம் இருக்கேன். இப்போ நீங்க அந்த பசி தாகம் சொல்றீங்க, அது இருந்தா தான் அந்த உயிர் வாழ்கிறது. அடுத்து நமக்கு உயிர் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. இப்ப உடல் அழிவற்றது, அழியாமல் இருக்கு, பஞ்சபூதங்களோடு கலந்துடுறோம் சொல்றோம். இப்ப அது பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி, இதற்குத்தானே நாம இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அது எப்படி அந்த சித்தர்கள் போல நாம ஒரு நிலையை அடையலாம் என்பதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேண்டும் ஐயா. ஓரளவுக்கு அருமை, நம்ம இந்த மனித அருமை. அற்புதம். நான் பேசட்டுங்களா? பேசலாங்க ஐயா. நல்லது. இப்போ இவ்வளவு பெரிய உடம்பு என்ன பாக்குறீங்க? என் மண்டையெல்லாம் பாக்குறீங்க. இது உண்மையிலே எப்படி வளர்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உணவினால் வளர்ந்தது. கருவாக இருக்கும் பொழுது அதனுள் இருந்த பசி தாயின் உடலிலே சென்று
கருமுட்டையில் இருந்த சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோழியினுடைய உயிரணு கோழி முட்டையின் உள்ளே இருந்து கொண்டு அந்த முட்டையில் உள்ள உணவையே உண்டு கொண்டு அந்த தாயின் வெப்பத்திலே சிறிது சிறிதாக அந்த உணவை போதவில்லை என்று அதன் பிறகு வெளியில் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த பசிக்கு அந்த கருமுட்டையில் உள்ள உணவு போதவில்லை. அதன் பிறகு கோழி என்ன செய்கிறது? குஞ்சுகளுக்கு வெளியில் இருந்து உணவு எடுத்து கொடுக்கிறது. மறுபடியும் கவனிங்க, பசி தான் வளர்ந்துருக்கு. கோழி குஞ்சா வளர்ந்துட்டு, அருகம்புல்லா வளர்ந்துட்டு, ஆட்டுக்குள்ளியா வளர்ந்துட்டு, நான் வளர்ந்துட்டேன். கருவுக்குள்ள இருக்கும் பொழுது பசி என்ற இயக்கம். உண்மையில நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பசி என்பது வெப்பம். உடம்புக்குள்ளேயும் இருக்குது வெப்பம், உடம்புக்கு வெளியிலயும் இருக்குது. சூடும் உடம்புக்குள்ளேயும் இருக்குது, சூடு உடம்புக்கு வெளியிலயும் இருக்குது. இந்த வெப்பத்தை மிகச்சரியாக நிலைநிறுத்தி இந்த உடலை அழியாமல் காப்பாற்றுகின்ற ஒன்றிற்கு பெயர் காயகல்ப பயிற்சி. காய கல்பம்னா அழியாதது. உடல் காய கல்பமாகி. ஏன்னா தண்ணீருக்கு போனா தண்ணீர் சிதையக்கூடியதா இருக்குது. வெப்பத்தை எல்லா விதமா வெப்பநிலையை கடந்து வெப்பத்துக்குள்ளே ஒளிக்குள்ளே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற இயக்க வடிவமாக இருப்பதே அழிவற்ற நிலை. இந்த உடலை அழியாம காப்பாத்துறது இதுதான் இந்த பசியை துணை கொண்டுதான் இவ்வளவு பெரிய மண்டையை நீங்க பாக்குறீங்க. மறுபடியும் அதை விட்டுற போறோம். இப்ப நான் நேற்றைய பசிக்கு நான் பயந்துகிட்டு இருப்பேன். மத்தியானம் பசிக்கு இப்பவே 8 மணி ஆயிட்டுனா நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற வெளியில இருந்து வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகா, சாப்பிட முடியாம போயிடுங்கன்னு அவசர அவசரம் 6:15 சாப்பிட்டேன். ஏங்க, பசி பசி எடுத்துட்டோம், அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். பசி என்பதுதான் உண்மையில நம்மள வளர்த்திருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியல. பசி இல்லைன்னா, விதைக்குள்ள பசி இல்லைன்னா அது முளைக்க போறதே இல்லை. பசி என்ற ஒன்றின் துணையோட தான் நம்ம வளர்றோம். ஆனா இந்த பசியை பார்த்து பயந்துகிட்டே இருப்போம் நம்ம வாழ்நாள் பூரா. அதுக்கு நம்மள பலி கொடுத்ததே இல்லை. இதைத்தான் திருப்பலின்னு சொல்லுது. கிறிஸ்துவமும் இஸ்லாம் மதமும். உண்ணா நோன்பு, ரமலான் நோன்பு. நம்மளும் விரதம்லாம் நிறைய வச்சிருப்போம். ஆனா பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருப்போம். இந்த பசிக்கு நம்ம எப்பொழுது உணவாக கொடுக்கிறோமோ, நம்மை கொடுக்க சம்மதிக்கிறோமோ, அல்லது பசியின் உண்மையை புரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுதே நாம் இரவாமையை நோக்கி நகர்த்துவோம். அப்புறம் எப்படிங்க பசியோட இருந்தாலும் எப்படி செத்தது? அப்புறம் எப்படி இத்தனை ஒரு சித்தர்கள் எங்க போய் மறைஞ்சாங்க? ஒரு நியாயமான கேள்வி வருது. ஒளியும் வெப்பமும் மறைவாக இருக்கு. தண்ணிக்குள்ள 2 கல்லு கிடக்கு. அந்த கல்லை வெளியில எடுக்கிறீங்க. கருங்கல் மேல தண்ணி போயிட்டு இருக்கு. அதை எடுத்து உரசுறீங்க. உரசன பிறகு அதுல இருந்து நெருப்பு பொறி வருது. அதுல பஞ்சில வச்சீங்கன்னா பத்திக்கிட்டு. அமேசான் காடு 6 மாசம் அழிக்க முடியாத அளவுக்கு பத்தி எரிஞ்சதுக்கு என்ன காரணங்கிறீங்க? ஒரு சின்ன நெருப்பு பொறிதான். இந்த ஒளியும் வெப்பமும் கலந்த இயக்க வடிவம் இயக்கமற்ற நிலையிலும் உயிர்த்தலோடு தான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆலமரம் விதைக்குள்ளதான் இருக்குது. அங்க உயிரோட தான் இருக்குது. அங்க பசியின் துணையோட தான் அங்க உயிரோட இருக்கு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சு எடுத்துக்கிறோம். இவ்வளவு பெரிய மண்டை வளர்ந்ததுக்கு காரணம் பசிக்கு நான் வேற எதையோ போட்டு உடம்பாக்கிட்டேன். இப்போ நேத்தைய பசிக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைய உடம்பே கிடையாது. இப்ப இன்னொன்னு செய்யலாம். நான் திருப்பி பசிக்கு போறேன். நேத்தைய பசிக்கு நான் போறேன். பசியை உருவாக்குறேன். இப்ப என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா நேத்தைய பசிக்கு இன்னைய உடலை நான் கொடுத்துட்டேன். முந்தா நாள் பசிக்கு நேத்தைய உடலை கொடுத்துட்டேன். இப்ப நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், பின்பக்கமா. இப்ப இன்னைக்கு பசிக்கு வேற எதையோ போட்டு நாளைய உடம்ப கொண்டு வந்துருவோம் நாம. அப்படித்தானே உடம்பு வளர்ந்தது. கருவுக்குள்ள இருந்து வந்து 6 மாசம் 1 வயசு புள்ள வளர்ந்துகிட்டே வருது. எப்படி வளருது? பசிக்கு வேற எதையோ கொடுத்து உடம்ப விரிவு பண்ணிக்கிட்டே போகுது. அம்மா வாய்ஸ் இல்லைன்னு கேக்குறாங்க. கவிதா கோவிந்தராஜன், அப்படியா? வருதுங்க ஐயா. என்னோட வாய்ஸ் கட் ஆனதுக்கு இப்ப மெசேஜ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேக்குதுங்க ஐயா. நல்லது. பசிக்கு தான் நம்ம வேற எதையும் கொடுத்தா அந்த பசி என்ன செய்யுது? நம்மளை பார்க்க பயந்துகிட்டு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டான், இந்த சோத்தை போட்டுட்டான், நம்ம கூட சேர்ந்து இருக்கோம். அவனை நம்ம தான் வளர்க்குறோன்னே அவனுக்கு தெரியல. பசிக்கு உயிர் இருந்தா அப்படித்தானே நினைக்கும். வேற எதையோ கொண்டாந்து கொடுத்து என்ன விட்டுரு, இதை குடிச்சுக்கங்கிறான். இப்படியா பயந்தாமொழியா இருப்பான்? சரி போ, இந்த உடம்பு கட்டுறாம இந்த உடம்பு நம்ம தான் கொடுத்துருக்கோம், இந்த உடம்பு நம்ம தான் வளர்க்குறோம், அது கூட அவனுக்கு தெரியல. அப்படித்தானே இந்த பசிக்கு அறிவு இருந்தா நினைக்கும். அப்புறம் என்ன செய்யும்? நம்ம உடம்போடு சேர்றதெல்லாம் சேர்த்துட்டு சேராததை பிரிச்சு தள்ளிடுது பசி. எங்க பிரிச்சுது? கருப்பையிலேயே ஆரம்பிக்குது இந்த வேலை. கருப்பையிலேயே இந்த பனிக்கூட நீர் மற்ற கழிவுகள் எல்லாம் அங்கேயே வருது. குழந்தை பிறந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த கருப்பா ஒரு மலம் ஒண்ணு வரும். காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க கிராமத்துல, கொச்சையா. அப்பதான் அந்த மலமே கருப்பை உள்ள இருக்கும்போது எப்படியா அங்க சாப்பிடவே இல்லை, எப்படியா வந்துச்சுன்னா
முதல்ல குழந்தை பிறந்தமே கேட்பாங்க, ஆஸ்பத்திரியில கூட கேட்பாங்க, காட்டுப்பீ கொண்டுச்சா புள்ள? ஆடு எல்லாம் குட்டி போட்டுருந்தா காட்டுப்பீ கழிஞ்சுதான்னு கேட்பாங்க. குடல் திறக்குதுன்னு அர்த்தம். உள்ளே வெப்பம் உள் வந்து வெளியேறுவது நிலை அது. இந்த 4 நிலையிலும் இயங்குகின்ற இயக்கத்தை தாங்க ஒளியும் வெப்பமும் கலந்த இயக்கம். இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் இது ஒளியும் வெப்பமும் கலந்த இயக்கம்னு ராமலிங்கம் அதை டெஃபினேஷன் பண்றாரு. அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாரு கடவுளை பத்தி. ஒரு பகுத்தறிவு சாட்சியாக அதை ஒரு விரிவுரையா ஒரு முற்று பெற்றதா காட்டணும் அப்படிங்கிறது. இந்த பசிக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பசிக்கு உயிர் கொடுத்துட்டு இருப்போம். இப்ப செத்து போறப்ப பசியின் தாகம் இல்லைன்னு நான் சொன்னேன். அந்த பசியை நம்ம பெருமைப்படுத்திட்டே வந்தாலே உடம்பு ரொம்ப நாள் கிடையாது. ஆக்சிடென்டா ஆவறது, தூக்கு மாட்டிட்டு சாவறது, துண்டு துண்டா வெட்டிக்கிறதெல்லாம் தனியா வைங்க. பொதுவாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் பசிக்கு தன்னை சிறிது சிறிதாக பழக்கிக் கொண்டிருக்க வேண்டும். ராமலிங்க சாகா கவியில இதான் சொல்றார். ராமலிங்க அளவுக்கு யாரும் சொன்னதா தெரியல. ஆகாரம் அறை, நித்திரை கால், மைதுனம் வீசம், பயம் பூச்சி. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. நம்ம சாதாரணமா சொல்றோம், டேய் வீட்டு உள்ள இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு உள்ள இரு, வெளியில வராதுன்னு அர்த்தம். வீட்டில் இரு, கடையில் இரு, கடையில போய் இரு. சரியா? மதகடியில் இரு, மதகுக்கு பக்கத்துல இரு. ஊரில் இரு, ஊர்ல இரு. பசித்து இருன்னா என்ன அர்த்தம்? பசியில் இருன்னு அர்த்தம். தாங்க முடியாதவனுக்கு தாங்க உணவு. பிறகு மறுபடியும் என்ன சொல்றாரு? சரி தாங்க முடியும்னு பயந்துட்டு தானே சாப்பிட்டேன். இப்போ வச்சு அந்த பசி என்னென்ன? திருவள்ளுவனும் அதான் சொல்றான். திருவள்ளுவனும் அதான் சொல்றான். என்ன சொல்றான்? அற்றது போற்றியுனின் மருந்தன வேண்டாமா? நோயே கிடையாது. அப்புறம் உடம்பு வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியது. இந்த உடம்பு முதிர்ச்சி அடைவதற்கு காரணம் பசியினுடைய அளவு குறைவு. கொஞ்சம் கொஞ்சமா. எப்ப முதிர்ச்சி அடையும் நான் சொல்லட்டுமா? ஒரு விளக்கு இருக்குங்க. விளக்குன்னா சூடும். அது நம்ம சுடும்ல. அதாவது நம்ம எண்ணெய் ஊத்தி கொளுத்துற விளக்க இப்ப எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நீங்க கேட்டாங்க இந்த அம்மா நம்ம பதில் எவ்வளவுலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. இன்னும் புரிஞ்சுச்சு ஐயா விடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு எண்ணெய் ஊத்தி விளக்கு கொளுத்துறோம். இந்த விளக்குல வெப்பம் உருவாகுது, ஒளி உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டே இருக்குங்க. எப்பங்க இது அடங்கும்? ஒளியும் வெப்பமும் எப்ப அடங்கும்? அதுக்கு எண்ணெய்ன்னு ஒண்ணு இல்லாட்டி போனா அடங்கிடும். அதோட துணையோட தான் அந்த ஒளியும் வெப்பமுமே இயங்குது. அந்த வெப்பத்தை பெருமைப்படுத்துகிற ஒன்றும், அந்த ஒளியை பெருமைப்படுத்துகின்ற ஒன்றும், இரண்டும் சேர்ந்து அந்த சுடரை பெருமைப்படுத்துகின்ற ஒன்று, அதை புனிதப்படுத்துகின்ற ஒன்று இருந்ததுன்னா, இந்த ஒளியும் வெப்பமும் இருக்கும். இந்த ஒளியும் வெப்பமும் தாங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டுது. சொல்லாமலே சொல்லாமலே காண்பிக்கின்ற குரு அப்படிங்கிறாரு ராமலிங்கம். எங்க அப்படி சொன்னாருங்கிறீங்களா? ஓதாது உணர்ந்திட சரியா கேட்கலங்கிறாங்கம்மா எல்லாரும். ஓதாது உணர்ந்திட ஒளியது எனக்கே. ஓதாமல் அதாவது பேசாமலே காட்டுற எனக்கு. இது சட்டை, இத பாருங்க இது ஜன்னலு, இது வந்து தலை. யார் சொல்றா? வெளிச்சத்துல தெரியுது. வெளிச்சம் காட்டுது. சொல்லாமலே காண்பிக்கிறது. அதுவே ஒரு ஆசிரியர் மாதிரி. இந்த ஒளியும் வெப்பமும் தான் ஆரம்பத்துல நமக்குள்ள வந்து குழந்தை பிறந்ததும் அதுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். அதை அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அறிவின் சாட்சியாக நம்ம உயிரோட இருக்கிறத நம்ம உணரணும். இதுதாங்க சாகா கல்வி முதல்ல. எந்த பூமியில வேணாலும் போங்க. தீவுக்குள்ள போங்க, கண்ணாடிக்குள்ள போங்க, கடல் கடந்து போங்க, மலை கடந்து போங்க, சூரிய கோள ஊடுருவி போங்க. எங்க போனாலும் நான் இருக்கிறேன் என்று நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் அறிவும் உங்களை விட்டு எப்ப அழியுதோ அப்பவே நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். இதற்கு அடிப்படை பசி. பசி என்பது இல்லையே இயக்கமே இல்லை. ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஆகவே இந்த பசியை புரிந்து கொண்டு முதல்ல அதுதான் பிரச்சனையே. பிரச்சனையே அதுதான். உங்களுக்கு முதல்ல பசினா என்னன்னே புரியல. உங்களுக்கு உங்களையே புரியல. புரியறதுக்கே அடிப்படை பசிதான். தூக்கத்துல பசி கிடையாது. இறந்த பின்பு பசி கிடையாது. பசியும் தாகமும் என்ற ஒன்று இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். அதனாலதான் எல்லா மதங்களும் உண்ணா நோன்பை பெருமைப்படுத்துது. இறந்த பின்பு பசியும் தாகமும் இருப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? பசியும் தாகமும் கூட உருவாக்கப்படுது உங்களுக்குள்ள. அது அனாதி கிடையாது. அது வெப்பம்தான். சூரியன்லயும் தான் வெப்பம் இருக்கு. நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் பூமி இருக்கு. பூமியில வெப்பம் இருக்கு. சூரியன்ல வெப்பம் இருக்கு. ஆனா பசியும் தாகமும் இருந்தா தானங்க நம்ம உயிரோட இருக்க முடியுது. அது இருந்தா தானே சூரியனை பாக்குது,
நெல்லு செடி எல்லாத்தையும் பாக்குது. முளைச்சா தானே. முளைக்கிறதுக்கு பசியும் தாகமும் வேணும். அல்லாட்டா அது எங்க தண்ணி குடிக்க போகுது, எங்க இருந்து சத்து எடுக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அறிவே வருது. இல்லாட்டா மண்ணுல அப்படியே கிடந்து மக்கி செத்துல போயிரும். நம்மளும் பசியும் தாகமும் இல்லன்னா அப்படியே உள்ளேயே மரிச்சு போயிருப்போம். அப்பா உடம்புள்ளேயே. இது இறைவனால் அளிக்கப்பட்ட வரம். அதனால அத புடிச்சுக்க முதல்ல. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பசியை பெருமைப்படுத்தி ஒரு திருமூலன் சொன்னான் திருவள்ளுவன். "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே." ஏங்க உயிர்ன்னா என்னங்க? எப்படிங்க சோறு உயிரா போகும்? இத எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களா இல்லையா? "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே." எப்படிங்க சோறு எப்படிங்க உயிரா போகும்? அது நெல்லே செத்து போச்சு, கொன்னுட்டோம். புழுங்க நெல்லா அவிச்சு, அதுக்கப்புறம் போட்டு அவிச்சு, அப்புறம் சோத்து பானையில அவிச்சு, அப்புறம் வடிச்சு, அதுக்கப்புறம் அது மேல சுட சுட குழம்பு ஊத்தி, எப்படிங்க அது உயிராச்சு? "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே." உயிர்ன்னா என்ன சோறா? சோறு எப்படி உயிரா மாறுது? இந்த ஒளியும் வெப்பமும் அழியாமல் அதற்கு துணை நிற்கிறது. எண்ணெயே இல்லாட்டி கூட விளக்கு அவிஞ்சிரும். அளவுக்கு அதிகமா தூண்டி விட்டாலும் அவிஞ்சிரும். அப்போ இந்த ஒளியையும் வெப்பத்தையும் காப்பாற்றுவது போல பசியின் துணையோடு பசியின் துணையோடு. பசி பெருசா, உணவு பெருசான்னா பசி தான் பெருசு. பசியே இல்லாட்டி போனா உணவுக்கு வேலையே இல்ல. உணவினுடைய நோக்கமே பசிக்கு துணை நிற்பது தான். சொல்றான். அற்றால் பசி அற்றால்ன்னு எடுத்துக்கணும் அத. அற்றால் அளவு அறிந்து உண்க. அஃது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. நீண்ட நாளைக்கு வாழறது மாதிரி. சாப்பிட கத்துக்கோ. பசி அத்து போச்சு. அதனுடைய வெப்பத்தின் அளவுக்கு தகுந்தது மாரி சாப்பிடு. அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றான். இந்த அடிப்படை வந்து நமக்கு முதல்ல புரியணும். இந்த பசி தான் நமக்கு உடம்புக்கு வெளியிலேயும் இயக்கத்த காட்டுது. உடம்புக்குள்ளேயும் இயக்கத்த காட்டுது. இது இல்லையேல் நாம் நம்மை அறிய முடிவதில்லை. தூக்கத்தில பசி இல்ல. ஆழமான சிந்தனைகளில், மிக ஆழமான சிந்தனைகளில், சிந்தனையின் உள்ளே நான் என்ற உயிரணு கலந்து போய் விடுகிறது. சிந்தனைகள்லேயே மறைந்து போய் விடுகிறது. அப்போ நம்ம உடலுங்கிறது அழிஞ்சு போயிடுது. உடலுங்கிற ஒண்ணு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம். சிந்தனைகளுக்குள்ளேயே போய் அப்படியே மறைஞ்சு போயிடுறோம். உடம்பு தனியா கரைஞ்சு அழிஞ்சு போயிடுது. அல்லது கொளுத்திடுறாங்க தூக்கி போட்டு. இதையும் மீட்டெடுக்க முடியும், செத்தவர்களை எழுப்ப முடியும்னு சொன்ன ஒரு மிகப்பெரும் அறிவியல் அறிஞன். அறிவியல் அறிஞங்க. செத்தவன எழுப்ப முடியுங்கிறது வந்து இப்ப சாதாரணமா இப்ப இதயம் துடிக்கலன்னா வச்சு இந்த நுரையீரல வச்சு அழுத்தி, அழுத்தி சில பேர் அப்புறம் பார்ப்பீங்க, மூச்ச உண்டாக்கி பொழைக்க வச்சுருவாங்க. டாக்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி கிட்னி ஃபெயிலியர் போச்சு, அந்த கிட்னிய எப்படியாவது ஃபங்ஷன் பண்ண வச்சு திருப்பி உயிர் குடுத்துருவாங்க. இயங்கிட்டு இத விட இந்த உடலை அழியாமல் மீட்டு எடுக்க முடியும். சிதைந்து போன உடலை எடுக்க முடியும். அப்படின்னு ஒரு 150 இது வந்து ஒரு 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 மூடத்தனமா, ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில எடுக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. செத்து போகாமல் இருப்பது சாத்தியம் என்று சொன்னவன் ராமலிங்கம். இதற்கு பசியை நோக்கி நீங்க நகர வேண்டும். முதல்ல பசிய உணர பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. பிராக்டிஸ் பண்ணுங்க. கடை விரித்தோம் கொள்வார் இல்லைன்னு ராமலிங்கம் சொன்னாப்புல. ஏங்க கடை விரிச்சோம்னா வாங்குறதுக்கு தானே போணும் நம்ப. கடை விரிச்சோம்னா என்ன அர்த்தங்க? நம்ம போறோம் இங்கருந்து ஒரு பேனாவ பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? கண்டிப்பா தெரியும். கடை விரிச்சான்னா எதுக்கு? கண்ணு தெரியாதவனுக்கா? கண்ணு தெரியாதவனுக்கு கடைய விரிச்சான்னா மூடியிருந்தாருனா. கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான் கடை. கண்ணு தெரிஞ்சவன் என்ன செய்வான்? போன உடனேயே, ஆஹா! இது வந்து ரப்பரு எடுத்தா அழிக்கும். இது பென்சிலு இது வந்து படம் வரையலாம். பேனா எழுதலாம். இது பந்து விளையாடலாம். கண்ணால பார்க்கும்போதே அதோட பொருள்லாம் தெரியுது. உங்களுக்கு அத எதுக்கு பயன்படுத்தணும்லாம் தெரியுது. ராமலிங்கம் கடை வச்சாரு. என்னாத்தங்க வச்சிருந்தாரு? ஒரு முக்காடு போட்டு ஒரு மனுஷன் குந்திருச்சு நான் கடை வச்சேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரா இல்லையா? கடை விரித்தோம் கொல்வார்களே. முக்காட்ட போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிற ஆளு நீ என்னத்தையா விப்ப? யாராவது கேட்டோமா? அதுல என்னய்யா வச்சிருக்க? என்ன பொருள் நான் வாங்குறதுக்கு அங்க இருக்கு? பசியை எழுப்பிக் கொண்டிருந்தான். அந்த பசி தாய்க்கு இருக்கிற பசி கருவின் வழியாக குழந்தைக்கு செல்லுகிறது. உயிரணுக்களுக்குள்ளே பசி செல்லவில்லையேல், அந்த ஆண்மகனிடம் குழந்தைகள் உருவாவதில்லை. மொட்டிலிட்டி இல்லன்றுவாங்க. சைலண்ட் ஆயிட்டுன்றுவாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ்ன்றுவாங்க. உயிரணுக்கள் தூங்கிக் கொண்டிருக்கணுன்றுவாங்க. ஏங்க இது ரொம்ப சாதாரணமான விஷயம். நெல்லும் தண்ணீரும் ஒண்ணா சேர்ந்தா உயிர் வந்துரும். ஆனா புறநானூறு ரொம்ப அழகா எழுதுதுங்க. என்ன எழுதுது? நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே. 2மே உயிர் கிடையாது. ஆனா 2ம் சேர்ந்த பிறகு உயிர் வருது. இத யார் செய்றா? மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகு. இவன் உயிரோட இருந்து அதுக்கு உயிர் குடுத்தான்பா. நெல்லும் உயிர் கிடையாது. அது இருந்தா முளைச்சு வரணும்ல. தண்ணீர் உயிரானா தண்ணீர் உயிர் கிடையாது. 2யும் சேர்த்து வச்சா அதுல உயிர் உண்டாகும்னு
இவன் தான் செத்து வச்சான். இல்லாட்டா ஒரு 15 வருஷத்துக்கு நெல் அப்படியே கிடந்ததுன்னா தண்ணி இல்லாம செத்து போயிடும். வெறும் தண்ணி எப்படி உயிரா போகும்? இல்ல. இந்த இரண்டும் சேர்ந்த பிறகு பசி என்ற வெப்பம் உயிர் பெற்று சிறிது சிறிதாக விரிவடைகிறது. ஒரு நெருப்பு பொறியிலிருந்து மிக பெரும் காட்டு தீ விரிவடைவது போல பசி தன்னை விரிவுபடுத்திக் கொண்டே குழந்த இளைஞனாகி மனிதனாகி அறிவாகி அறிவுக்கு வெளியிலே இயக்கமாகி விரிஞ்சுக்கிட்டே போகுது. இதுல பெரிய வித்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலை அழியாம வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறது. அந்த தாங்க உலகத்துல தமிழ் மொழி மட்டும் சொல்லுது. எந்த மொழியும் சொல்லுது. இவ்வளவு அழகா பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. முதல்ல யோசி. கடவுள்னா என்னன்னு யோசி. நம்ம வாழ முடியுமான்னு யோசி. நோய்களை முதல்ல விலக்கு. பாதுகாப்பாக இரு. இருப்பதில் நிறைவு கொள். சிறிது சிறிதாக நிறைவை வழி இல்லாமல் நிறைவை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள். வேண்டும் என்பதை ஆசைப்படுவதை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தேடத் துவங்கு. நிதானமாக பதட்டம் இல்லாமல் மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற கற்றுக்கொள். வரவுக்கு தக்க செலவாய். அப்ப வரவை விரிவுபடுத்திட்டு செலவு நிறைய பண்ணலாம். எவ்வளவு அழகான தமிழ் வரிங்க இது. இருப்பதில் நிறைவுகள். அதில் அதில் வந்து அந்த மகிழ்ச்சியை உருவாக்க கற்றுக்கொள். இப்போ இந்த பசிங்கிறத வச்சுப்போம். பசிதான் எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டீங்க. பசிங்கிற ஒண்ணு இல்லைன்னா இயக்கம் இல்லை. இந்த பசிக்கு துணை நிக்கிறதுக்கு பேர் தான் உணவு. செரித்தலுக்கு துணை நிக்கிறதுக்கு பேர் தான் உணவு. அதாவது பசிக்கு துணை நிக்கிறதுக்கு பேர் தான் உணவு. அந்த செரித்தல் இல்லைன்னா மருந்த கூட உடம்பால எடுக்க முடியாது. சத்துக்களை கூட எடுக்க முடியாது. சத்து பொருளா சாப்பிடுமாங்க. பசிதான் சத்துக்களை தீர்மானிக்கிறது. பசி ஆற்றலையே எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. சரியா? இந்த அடிப்படையில புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஓரளவு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்ட தலைப்பு விட்டு விலகாம கூடுமான வரைக்கும் விளக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அம்மா உங்களுக்கு நிறைவா இருக்கா? இன்னும் சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. நிறைவா இருக்குங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்கண்ணே. ஐயா இந்த பசி பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கீங்க. அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்க, பசி ஒன்று இல்லைன்னா அந்த ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை ஒரு பரிணாம வளர்ச்சியே நடந்திருக்காது இல்லைங்க? நிச்சயமா. சரிங்க. என்னோட கேள்வி அது இல்லைங்க. நான் கேட்க வந்தது வேற கேள்விங்க. இப்போ மனிதனின் நோக்கம் வந்து இறை உணர்வு பெறுவது, அதாவது இறைவனின் தன்மையை, அதாவது அன்பும் கருணையுமாக நாம மாறுவது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ இது மனிதனின் நோக்கம். அப்போ கடவுளின் நோக்கம் என்னங்கய்யா? கடவுள் கடவுள் ஏன் இந்த இயக்க பிரபஞ்சத்தை படைத்தது, உயிரினங்களை படைத்தது? எல்லாவற்றிலும் இரண்டர கலந்து எல்லாவற்றையும் இன்புற செய்வது. சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு இன்னும் எல்லாவற்றிலும் புல்லிலேயும் கடவுளினுடைய நோக்கம் அந்த புல் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது. ஆட்டை படைத்த கடவுளின் நோக்கம் ஆடு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது. புலியை படைத்த கடவுளின் நோக்கம் புலி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது. எல்லாமே பசி என்ற ஒன்றிலிருந்தே ஆட்டத்தை துவங்குகிறது. அருகம்புல்லுக்கு பசி இல்லைன்னா அது வளர்றது இல்லை. ஆட்டுக்கு பசி இல்லைன்னா அருகம்புல்ல திங்கிறது இல்லை. புலிக்கு பசி இல்லைன்னா ஆட்டை திங்கிறது இல்லை. பசி என்ற ஒன்றை சரியாக நீங்கள் வழி நடத்த பழகும் பொழுது மரணத்தை கடந்து விடுவீர்கள். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு விளங்க வைக்கணும் முயற்சி பண்றாருங்க. இந்த பசியை வந்து ஆடு வந்து தன்னுடைய பசியை வழி நடத்த கத்திருந்ததுன்னா அருகம்புலுக்கு அது கடவுளா மாறி இருக்கும். ஆட்டை திங்காதான் அருகம்புல் தேஞ்சுது. புலி தன்னுடைய பசியை வழி நடத்த கடுத்து இருந்தா ஆட்டுக்கு அது கடவுளா மாறி இருக்கும். ஏன்னா ஆட்டை அது கொண்டிருக்காது. சரி, இப்ப பசி வந்து தேவையா இல்லையா? பசி தானே வளர்த்துது. அந்த 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 இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டு கருவுல இருந்துதான் பசி வந்தது. பசிதான் ஆட்டை உருவாக்குச்சுங்கிற ஒண்ணு புரிஞ்சுதுன்னா பசியின் துணையோடு நீங்கள் இந்த பக்கம் போலாம். எந்த பக்கம் போலாம்? கரு வழியா போலாம். அதாவது நான் என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமா கருவுல இருந்தா எனக்கு பசி வளர்த்தது. இப்ப இருக்கிற பசி ரொம்ப பெருசா விரிஞ்சிட்டு ஒரு சின்ன பொறியில உண்டாகி தீபமாகி பெரிய தீயா வளர்ந்துட்டு இவ்வளவு பெரிய உடல் 50 கிலோ உடல் அளவுக்கு முழுசா அந்த பசியின் படர்ந்து இருக்கு. பசி உடம்பு பூரா அதுதான் காப்பாத்திட்டு இருக்கு. இந்த வெப்பத்தை நான் என்ன செய்யறேன், திருப்பி அந்த ஆரம்பத்துல ஒரு புள்ளி இருந்தது இல்லை. இப்ப நான் என்ன ஊர்ல இருந்து இங்க வரேன், சென்னையில இருந்து வரேன். நான் இப்ப சென்னையில இருந்தா இங்க வந்திருக்கேன். அதனால நான் சென்னைக்கு போனா என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போகணும் அந்த இடத்து வழியாவே. இப்ப நான் பசியின் துணையோட கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் என்ன செய்யறேன், நேர்த்தைய பசி நாளைக்கு பசி வருதுன்னா இன்னைய உடம்ப கொடுத்துட்றேன் நான் அதுக்கு.
அப்ப நேத்தைய பசிக்கிட்ட நான் போயிருப்பேன். சிறிது சிறிதாக எச்சரிக்கையாக பசிக்கு நம்மை உணரச் செய்து சிறிது சிறிதாக பசியோடு நாம் இருக்க பழகும் பொழுது ஒரு எல்லையில் உடலை மட்டுமே பசி பற்றி இருக்கும். இயற்கையிலிருந்தே பஞ்சபூதங்களிலிருந்தே தனக்கு வேண்டிய ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். அப்போது பசியும் தாகமும் அற்ற நிலை உருவாகும். சரி, பசியும் தாகமும் இல்லாட்டி பண்ண நம்ம செத்துல போயிடுவோம்னு சொன்னோம். இல்ல, மௌனத்தில் மறைவாக பசி நிற்கும். அது எந்த உயிரையும் இம்சை பண்ணாது. நீங்க பாட்டுக்கு சுதந்திரமா நடமாடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. அப்ப நான் எப்படி சுவையை அறியறது? மத்த விஷயங்களை எப்படி அறியறது? இந்த பசியின் உள்ளே நீங்கள் நுழையும் பொழுது, பசியின் உள்ள தானே இப்ப நான் நுழையணும்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா பசிக்கு பழகுறதுன்னு அர்த்தம். பசியினுடைய உள்ளே நம்ம போறோம். இப்ப பசிக்கு வேற ஒண்ணு போட்டுட்டு இருக்கோம் நம்ம. பசிக்கு போட்ட எல்லா உணவையும் பசி எடுத்துக்குது. தன்னுது ஆக்குது. அதாவது நம்ம உடம்ப ஆக்குது. நம்மளோட ஒத்து போவதை பிரிக்குது. பசியினுடைய முழு ஆக்கிரமிப்புக்கு அந்த உணவு போய் கட்டுப்படுது. மாட்டிக்குது இல்லையா? நம்ம குடிவாதம் முடிச்சு உள்ள திணிச்சிடுறோம். சரியா? அப்போ அப்போ அந்த பசியை நீங்கள் நோக்கும் பொழுது சிறிது சிறிதாக உங்களுக்கு அறிவில் தெளிவும், மனதில் உண்மையான உணர்வுகளும், உடலினுடைய பலவீனமும் விலகி தன் உடலை செம்மைப்படுத்துகின்ற இடத்துக்கு வரும். இந்த உடல் அழியாத உடலை பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த உடலை என்னவாகவெல்லாம் மாற்றலாம். ஏன்னா இப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நான் என் கருவை தின்னா உள்ள பெத்தேன். நெல்லரிசியை சாப்பிட்டு நான் புள்ள பிறந்திருக்கு. அப்படிதானே? நீங்க எல்லாம் சோத்தை சாப்பிட்டு தாங்க உங்க கருவை வளர்த்திருக்கீங்க. ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு தான் வளர்த்திருக்கீங்க. உங்க கருவை சாப்பிட்டுலாம் நீங்க வளர்க்கல. அப்ப ஒரு பொருள் வேறொன்றின் உடலிலே சென்று வேறொன்றின் உயிராக பரிணாமம் அடைகிறது. ரைட்டா? அருமையா போட்டிருக்காங்க பாருங்க யாரோ ஒருத்தங்க. மனிதனும் தெய்வமும் ஒன்றே. அதான் நம்மளும் சொல்றோம். கடவுள் நிலையை அடைவதே நம்முடைய லட்சியம்னு சொல்றோம். இந்த பரிணாமத்துல நீங்க பசியோட போனீங்கன்னா கடவுள் நிலையவே அடையலாம். அந்த பசியின் வழியாக நீங்க எல்லா உயிர்களுக்குள்ளேயும் போகலாம். அந்த பசி இரக்கத்தின் வடிவமானது. உண்மையில ஆட்டை கொன்னதுக்கு புலிக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம். ஆனா புலி வயிற்றுக்குள்ள இருக்கிற பசி என்ன நினைக்குது? பாவம் என்ன பார்க்க பயந்துகிட்டு என்ன திரும்பி பார்க்க பயந்துட்டு என்ன பார்த்து பயந்துகிட்டு இந்த ஆட்டை பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டு புலி சரி தொலைஞ்சு போது விடு பாவம். நம்மளை பார்க்க பயந்துட்டு நம்மளாலதான் புலி என்ன செஞ்சது? என்ன தூங்குறீங்களா? இல்ல சொல்லுங்க. புலி என்ன செய்யுது? ஆட்டை தின்னுட்டுங்க. அதுதாங்க பார்க்க பயந்துகிட்டு ஒரு உயிரின் பசியை அடக்க இன்னொரு உயிரை படைத்தது. அப்ப இந்த ஒவ்வொரு உயிரில 6 வரைக்கும் எல்லாம் ஒன்றை மற்றொன்று சார்ந்த உணவிற்காக சார்ந்திருக்கிறது, இன்க்ளூடிங் தாவரங்கள். இப்போ நான் என்ன கேக்குறேங்க, அதாங்க பசி ரைட்டுங்க. ரைட் இல்ல பசியை பத்தி அருமையா ஒரு சந்தேகமே இல்லைங்க. இப்போ கடவுளின் நோக்கம் கேட்கும் போது இப்போ இது இந்த மனிதனுக்கு இந்த விஞ்ஞான அறிவு எதுக்குங்க கொடுத்தது? இந்த அளவுக்கு அந்த இயற்கையே அழிக்க, அதாவது இறைவனின் படைப்பையே அழிக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் அறிவை கடவுள் எதற்கு மனிதனுக்கு கொடுத்ததுங்க? அங்க விஞ்ஞானமும் கடவுள் தான். நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க. அப்போ விஞ்ஞானம் கடவுளை தன்னை அழித்துக் கொள்வதற்காக கொடுத்ததா? எப்படிங்க? அது எப்படி? ஆமாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒளியும் வெப்பமும் தான் கடவுள்னு சொன்னேன். ஒரு இருண்ட வீட்டுல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. ஒரே இருட்டு. உங்க பிறப்புக்கு முன்னாடி இருட்டு, இறப்புக்கு அப்புறமும் இருட்டு. இந்த இடத்துலதான் கடவுள் உங்களை தெளிவா புரிய வைக்கிறாரு. உனக்கு எது வேண்டும் என்பதை நீ தெரிந்து இறக்காமல் இருக்க வேண்டும், அழியாமல் இருக்க வேண்டும், எனக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு எப்போ வரும் உங்களுக்கு அழிவு வரும்போதுதான் வரும். அறிவியல்ங்கிற பேர்ல நம்ம என்னென்னத்தையே கண்டுபிடிக்கிறோம். கடவுள் அங்கேயும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரா? அழிவதற்கும் உனக்கு சுதந்திரம் இருக்கிறது, வாழ்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது, எல்லோரையும் காப்பாற்றுவதற்கும் சுதந்திரம் இருக்கிறது, உன்னை மட்டுமே பார்த்துக் கொள்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் மிக பெரும் பயன், சுதந்திரத்தோட மிகப்பெரிய பெருமை என்ன? தன்னையும் காப்பாத்திட்டு எல்லாரையும் காப்பாத்தி எல்லாரோடையும் மகிழ்ச்சியா வாழுறோம் பாருங்க, அதுதான் சுதந்திரத்தின் பயன். ஆனா இந்த சுதந்திரத்தின் பெயரால விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து நான் எல்லோரையும் மகிழ்விக்கிறேன் என்று எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். என்னென்னவோ நிறைய கண்டுபிடிக்கிறோம். அதுலதான் தமிழர்களுடைய அறிவு நான் தமிழ் மொழியில பிறந்ததே பெருமைன்னு சொல்லிட்டு படிக்கிறேன். இது மட்டும்தாங்க. எந்த அளவுக்கு விஞ்ஞானம் தேவை, எந்த அளவுக்கு மெய்ஞானம் தேவை, எந்த அளவுக்கு உலகியல் தேவை, எந்த அளவுக்கு இதை எல்லாத்தையும் புட்டு பொழந்து பேரண்டம், அண்டம், அறிவியல், உயிரியல், வேதியியல், வாழ்வியல், எல்லாத்தையும் இயற்பியல் எல்லாத்தையும் கூறு போட்டு மேய்ஞ்சி இதுதான் இவ்வளவுதான் இருக்கணும்.
அப்படின்னு கூறு போட்டு இதை தாண்டக்கூடாது எல்லை அப்படின்னு சொன்ன மொழி வந்து தமிழ் மொழி. அது மாதிரி படைக்கப்பட்டிருக்கிற ஒன்று உயிரியல், இயற்பியல், வேதியியல். சரிதானே? இந்த ரெண்டும் கலந்து சரி செய்வதற்காக, இயற்பியலையும் வேதியியலையும் ஒழுங்குபடுத்தி நிறுத்தி வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட ஒன்று உயிரியல். உயிரியல் என்ன செய்யுது? இயற்பியலையும் வேதியியலையும் வகைப்படுத்தி உயிரியல் வாழ்வியலுக்குள்ள நுழையுது. இப்ப நீங்க வேதியியலை நடத்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழிஞ்சிருவோம். இதான் சொல்றான். அறம்போலும் கூர்மையரேனும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யார்? சசிகுமார் தானே பேசுறது? ஆமாங்க. ரைட், ஓகே. இறைவனை தேடும் தவறான பாதையை இல்ல போய் முட்டிக்கிட்டு வருவாருங்க. நீங்க சொல்ற தவறான பாதை இல்லாது ஓகே இல்ல. அதுல எழுது நம்ம ரொம்ப ராமலிங்கம் அட்டகாசமான வரிங்க அது. சகலர் பிரளய கலர் விஞ்ஞான கலர் பணிந்து ஏற்றும் பூம்பதம். இறைவனுடைய திருவடி எப்படி எழுதுறான்? சகலர் எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குறது. பிரளய கலர் வேற ஒண்ணு புரட்டி போட்டு தேடுறது. விஞ்ஞான கலர் வேதியியல். சகலர் விஞ்ஞான கலர் பிரளய கலர் பணிந்தேற்றும் பூம்பதம். அப்புறம் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. வேதியன் என்ன? வேதியன்னா கெமிஸ்ட்ரி. அது விஞ்ஞானம் தான். விஞ்ஞானம்னா பொதுவா கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். என்ன வினை புரியவதை தான் நம்ம விஞ்ஞானம்னு சொல்லுவோம். இயக்க வடிவமானது. அதனாலதான் அதுல நம்ம பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கே வரையறை வேணும். அததான் சொல்றான். அறம் போலும் கூர்மை வேணும். ஏங்க வாள் தான் கூரா இருக்கும். அறம் எங்காவது கூரா இருக்குமா? கூரா இருக்குமா? அறம் கூரா இருக்குமா? வாள் கூரா இருக்குமா? தீட்டுற கத்தி கூரா இருக்குமா? அந்த தீட்டுற அந்த அறம் தீட்டுறதுக்கு பயன்படுத்துற அறம் வந்து கூரா இருக்குமா? யாராவது ஒருத்தர் பேசுங்க. அறம் தானேங்க. கத்தி தான் கூரா. அறம் கூர்மையா இருக்காது இல்லையா? ஆனா திருவள்ளுவர் பாருங்க முட்டாள்தனமா எழுதியிருக்கான். அறம் போலும் கூர்மையரேனும் வாள் போலும் கூர்மையரேனும் எழுதினா ரைட்டு. ஏன்னா அந்த கூர்மையை உண்டாக்குறது அறம். யாரு உண்டாக்குறா? வாளுக்கு கூறாவ தெரியாது. என்னமா? மன்னிக்கணும் ஐயா, அறம் போலும் கூர்மையேறேனும் என்று நீங்க சொல்ற கத்தின்ற அர்த்தம் இல்ல. அறம் என்பது தர்மம் அப்படின்னா அந்த அறத்தை தான் இது வரைக்கும். ஆமா, அது இல்ல. அது நீங்க சொல்ற அறம் இல்ல. அது அறம்ல தர்மம். தர்மத்துல எங்க கூர்மை வருது? அந்த அறம் போன்ற கூர்மை ஏறணும்னா வாள்ல தாங்க கூர்மை வரும். அதுல எங்க கூர்மை இருக்கு அறத்துல? தவறான அர்த்தம். நல்லதுங்க. அது தவறு. அறம் போலும் கூர்மையான வாழை தீட்டுறதுங்க. அதுக்கு பேரு தான் அறம். அந்த ராவ பாருங்க நீங்க திருப்பி ஒரு தடவை தமிழ்ல. சின்னராமா பெரியரா கிடையாது. அதாவது அவ்வளவு அறிவோட இதுதானே அறிவு. எது அறிவு? அறத்துக்கு அறிவு இருக்கு. இப்படி செஞ்சா அது கூறாயிடும்னு. இது வந்து அந்த கூரை ஏத்துதான். இது மாதிரி நம்ம அறிவு ஏறுது. இப்ப எங்க ஏறுது? அணுகுண்டா ஏறிட்டு அறிவு. அணு உலைகள்லாம் ஏறிட்டு, பூமியில இருந்து தண்ணியை உறிஞ்சி ஏறிட்டு, சரியா? AK-47 ஏறிட்டு, அவ்வளவு அறிவு தீட்டுறாங்களா இவங்க. அறம் போலும் அறிவை தீட்டி அங்க போயிட்டோம். அறம் போலும் கூர்மையரேனும். ஏன்னா அறம் வந்து அப்படி தீட்டுது அறிவை. அறிவுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த இந்த அறம் இருக்கு பாருங்க, அது மாதிரி இந்த அறிவை தீட்டுகின்ற ஒன்று. அறிவை தீட்டி பொருள்களை உருவாக்குகின்ற ஒன்று. அறம் வந்து கூர்மை கிடையாது. ஆனா அவ்வளவு கூர்மையான அறிவோடு இவன் ஒவ்வொன்றையும் படைக்கிறான். அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர். எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரோட கலந்து வாழணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லைன்னா அறத்தை போல கூர்மையான வாள், அப்படிப்பட்ட கூர்மையான அறிவு படைத்த அறம். அறிவு அது. அறத்தில் இருக்கிறது அறிவு, வாள்ல இருக்கிறது கூறு. வாள்ல இருக்கிறது கூர்மை. அந்த கூர்மையை உண்டாக்குகின்ற அறிவோடு கூர்மை இல்லாத ஒன்று. இது அறிவுல இருக்கு, கூர்மை இருக்கு. இன்னது செஞ்சா அது கூறாயிடும்னு. அந்த மாதிரி கூறாயி கூறு கெட்டுதான் இப்ப நம்ம அணுகுண்டு, அணு ஆயுத கழிவுகள், பிளாஸ்டிக்கை படைக்கிறது, அப்புறம் பிளாஸ்டிக்கால ஆபத்துங்கிறது. பாதுகாப்பான அதுக்காக அழித்தல் கடவுள்னு ஒரு தலைப்பை வச்சான் தமிழ்ல. படைத்தல், காத்தல், அழித்தல். எந்த ஒரு பொருளும் சேதம் அடையக்கூடாது பேரண்டத்துல. அவ்வளவு பெரிய அறிவு. எந்த மொழிங்க அது முன்னால பிறந்துக்கிட்டும் பின்னால பிறந்துக்கிட்டும் கடகோடியில இருக்கட்டும், அர்த்தம் இல்லாத மொழியா கூட வச்சுக்கலாம். எந்த மொழி உங்கள் உடலியலை ஆய்ந்து
வாழ்வியலை ஆய்ந்து, வேதியியலை ஆராய்ந்து, பேரண்டத்தை ஆராய்ந்து, முற்றாக எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை உண்டாக்கி உங்களை நிலை பெற வாழ செய்வதற்கு சமுதாயம், பண்பாடு, கலை, இலக்கியம், அறிவியல் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு எந்த மொழி முடிவை உங்கள் கையில் கொடுக்கிறதோ அதுதாங்க உலகத்தாலும், அதுதான் பேரண்டத்தாலும். உலகத்துல நீரை உருவாக்க முடியும்னு சொன்னாலே நம்மள வித்தியாசமா பாக்குறாங்க. கீழே இருந்து மேல வரைக்கும், கீழ்ப்பாக்கத்துல இருந்து வந்துட்டான அந்த ஆளு. நீரை உருவாக்குவதற்காக வேளாண்மை என்ற ஒன்றை தொட்டவர்கள் தமிழர்கள். நீரை உருவாக்கணும்னு நம்ம என்ன நினைச்சிட்டோம், போர ஓட்ட போட்டு எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வானத்திலிருந்து பூமிக்கு தண்ணீர் வருகிறது. இவ்வளவு பெரிய அறிவு. அந்த மாதிரி அறிவியல் அறிவு தாங்க சொல்லிச்சு, கடவுள் எங்கும் நீக்கமற உள்ளேயும் வெளியேயும் படர்ந்து இருக்கிறது. எங்க போய் அதுக்கு வெளியிலன்னா அதுக்கு வெளியில, இதுக்கு உள்ளன்னா அதுக்குள்ள, கடைசி உள்ளு, கடைசி வெளி, உள்ளேயும் வெளியேயுமாக படர்ந்து இருக்கிறது. அது மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறது. எல்லை கடந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து அனுபவிப்பதற்காக இந்த பெறுதற்கரிய அந்த மனித பிறப்பு. சரியா? இதுல அதனால இந்த பசி என்ற ஒன்றின் துணையோடு உடலை நிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அற்றால் அளவு அறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. இது அவன் சொல்றான், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும். திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். உண்மையான அறிவு உடம்பு போயிட்டுன்னா அப்புறம் எங்க இருந்து ஞானத்தை பார்க்கறது? உடம்பு இல்லைன்னா ஞானமே கிடையாது. உடம்பு இல்லாம திருவள்ளுவர் திருக்குறள் எழுத முடியுமா? சரியா? அது மாதிரி அணுகுண்டை கண்டுபிடிக்க முடியுமா? உடம்பு வச்சுட்டு அணுகுண்டை கண்டுபிடிச்சு உலகத்துல உள்ள எல்லாரையும் அழிச்சிடறான் அப்படிங்கிறது. இதுதான் மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர். கடைசியில திருந்துவான், அடிபட்டு திருந்துவான். அப்போ நம்மளாம் செத்துருவோம்ல. நம்மளாம் யோக்கியமா வாழணும்னு நினைக்கிறோம், பத்திரமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா அணு உலை கழிவுகள் வெடிச்சா கூட நம்ம செத்துருவோம். இப்போ இந்த இடத்துல தாங்க கல்வி தேவைப்படுது. கற்க கசடு அதை. அணு உலை கழிவுகளை எப்படி எதிர்கொள்வது திரும்ப நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அணு உலையை நம்ம கண்டுபிடிக்கல, ஆனா அந்த கழிவுகள் வந்தா நம்ம செத்துருவோம். அந்த சூழலை நோக்கி வந்துட்டோம். பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது எப்படி, நீரை உருவாக்குவது எப்படி, கடவுள் என்பதன் நிலை என்ன, பொருளாதாரம் எப்படி பாதுகாக்கப்படும், அரசியல் சரிதானா, இதெல்லாம் இல்லாமலாம் நீங்க வாழ முடியாது. இதை நீ ஆன்மீகத்தை பேச வந்தியா, இதெல்லாம் பேச வந்தியான்னு கேட்காதீங்க. இது எல்லாம் உங்களை இந்த இந்த 1 மணி நேரம் கடந்து நீங்க அந்தாண்ட போனீங்கன்னா உங்களை பொருளாதாரம் உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் பொருளாதாரத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். சரியா? இயற்பியல் எந்த நிமிஷம் இப்ப சென்னை மூழ்கிடுங்கிறாங்க இன்னும் 2 வருஷத்துல. தமிழ்நாட்டிலே மயிலாடுதுறை தான் அதிகமா சீரழிய போகுதுன்னு ஒரு புதுசா ஒரு அன்னைக்கு பாக்குறேன் டிவியில போட்டிருக்காங்க. இப்படி அப்புறம் 3வது உலகப் போரே தண்ணிக்கு தான் வரும். இப்படி பல்வேறு புற உலக தாக்கங்களையும் நீங்க எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாகும். ஆன்மீகத்துள்ள போறேன்னு நீங்க கதவை சாத்திக்க முடியாது ராமலிங்கம் மாரி. நம்ம சிக்கி இருக்கோம். அதனால கல்வி என்பது மிக மிக அவசியம். இந்த கல்வியின் வாயிலாக நம்மையும் காப்பாற்றிக் கொண்டு பிறரையும் காப்பாற்றுவதற்கு சாகாத கல்வி முதல்ல அவசியம். இந்த அடிப்படையில தான் நான் ஆரம்பத்துல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னே பேசினேன். பசியோட இருக்கு பழகுங்க, உடம்ப காப்பாத்துங்க, 4 வேலையை ஒழுங்கா செய்யுங்க, 5 மணிக்குள்ள குளிங்க, 6 மணிக்குள்ள சாப்பிடுங்க, வெந்நீர்ல காலை தொடுங்க. பசியை எழுப்ப கற்றுக் கொடுங்க. எல்லாரும் பசிக்கு சாப்பிடுன்னு சொன்னப்ப ராமலிங்கம் மட்டும் பசித்து இரு, பசித்தலில் இரு, பசியோடு இரு, ஆகாரம் அறை. இன்னைக்கு 4 இட்லி திங்கிறேன், நாளைக்கு சாப்பிடும்போது அந்த போர்டை போய் பாக்குறேன், அறைன்னு போட்டிருக்கு. அப்ப 4 இட்லியில 2. அப்ப நான் செத்துருவேன்னா சாக மாட்டேன்? சாக மாட்டேன். உணவு கொடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பசியை நோக்கி நான் நகர்கிறேன். பசி என் உடம்ப அழிக்கல, அது என்னை நிலைப்படுத்த தான் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாயிரும். ஏற்கனவே சொன்னதை மீண்டும் நினைவுட்டுறேன். ஒரு 3 செடி எடுக்கிறோம், ஒரு சொடிக்கு சொட்டு சொட்டா தண்ணி விடுறோம், ஒரு செடிக்கு வெறும் தண்ணி மட்டும் நிறைய விடுறோம், இன்னொரு செடிக்கு நிறைய உரம் போட்டு நிறைய தண்ணி விடுறோம். எது வேகமா வளர்ந்துருக்கும்னு கேட்டேன். நிறைய உரம் போட்டு நிறைய தண்ணி ஊத்தின செடி வேகமா வளர்ந்துருக்கும், கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தின செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், சொட்டு சொட்டா தண்ணி ஊத்தின செடி வளர்ந்தே இருக்காது. கொஞ்சோண்டு இலை இருக்கும், அது பூக்கவும் பூக்காது, காய்க்கவும் காய்க்காது, அல்லது அபூர்வமா ஒண்ணே ஒண்ணு பூத்திருக்கும். எது வேகமா எது நிறைய இழப்பை சந்திக்கும்னு கேட்டா ரொம்ப பெருசா வளர்ந்திருந்த செடி இழப்பை நிறைய சந்திக்கும். இலையெல்லாம் காயும், இலையெல்லாம் கொட்டும். அப்போ தன்னை நிலைப்படுத்துதல் என்பது விரிவடைதல் என்பதை பொறுத்து மாறுகிறது.
விரிவடைதலில் இருந்து நிலைப்படுத்துதல் என்பது மாறுகிறது. இந்த நிலைப்படுத்துதலும் விரிவடைதலும் இதுதான் படைத்தல் காத்தல். அழித்தலின் பின்னால் நிலை பெறுகிறது. ஆரம்பத்துல ஒரு நாள் சொன்னா அதான் கேட்டிருப்பீங்களா, ஞாபகம் வச்சுக்கணும் தெரியல. விதை அழியலன்னா செடி கிடையாது, செடி அழியலன்னா மறுபடியும் விதைகளே கிடையாது. இப்படி மேலோட்டமா பார்க்கும்போது ஐயா எவ்வளவு பெரிய உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அந்த விதைக்குள்ளே பசிதான் மறுபடியும் முற்று. அந்த செடி அளவு கடந்து சாப்பிடாம இருந்தா செடி ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருந்திருக்கும். அது போலவே விதை தனக்குள்ளே பசியை நிறுத்தி இருந்தால் அந்த பசியின் வழியாக அது அம்மா உடம்புக்குள்ளேயே போலாம். இப்ப நான் என் பசியை வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சொன்னா புரியும். அந்த விதை வந்து அம்மா உடம்புக்குள்ள போலான்னு சொன்னா சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் பசியின் துணையோடு ஆரம்ப பசியை நோக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமா நகர சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கடத்தலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. திருப்பி கடத்தலுக்கு போனா ஒரு ஒரு அடியா பின்னோக்கி போய் தானே அங்க போக முடியும். அது மாதிரி பசியின் வழியா நீங்க மறுபடியும் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேத்தைய உடம்புக்கு போலாம், முந்தா நாள் உடம்புக்கு போலாம். இது நடக்குமாங்கிறது அப்புறம் பார்ப்போம். சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு இடம் இருக்கு. அது அடுத்த ஸ்டெப்பு, அது அடுத்த கட்ட நகர்வு. இப்படியே போனீங்கன்னா நம்ம கருவுல இருந்தோம் பாருங்க, அந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்ப நமக்கு நம்ம தெரியணும். இப்ப நமக்கு நம்மள தெரியறது மாதிரி இந்த பசியின் வழியாக சிறிது சிறிதாக முன்னோக்கி சென்று அங்கே செல்லும் பொழுது நம்மை உருவாக்கியது யார்ங்கிறது அப்பதான் தெரியும். ஒளியும் வெப்பமும். இது பசி என்ற பெயரில் தொடங்கி உடலாகவும் உடலை கடந்து புறமாகவும் விரிகிறது. உடம்புக்கு வெளியிலேயும் வெப்பம் இருக்கு, உடம்புக்குள்ளேயும் வெப்பம் இருக்கு. உடம்புக்கு வெளியிலேயும் வெளிச்சம் இருக்கு, உடம்புக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்கிறது. அது நான் என்ற அறிவாகவும் இயக்கமாகவும் இருக்கிறது. உள்ளேயே கண்ணை மூடிட்டு மூச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வெளிச்சம் மின்னல் வெட்டு மாதிரி வெட்டும். சரியா? சசி ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டோம்னு நினைக்கிறோம் உங்க கேள்வியில இருந்து. போதுங்கிற அளவுக்கு மேல. சரிங்க, சிறப்புங்க. இங்க ஒரு மண்டபத்துல இருக்கீங்க, ஒரே நாய்ஸா இருக்கு. நான் அப்புறம் சரி, வேற ஏதோ தெளிவான விளக்கம் ஐயா. இன்னொரு ஐயா வந்து சாட்ல கேட்டிருக்காங்க ஐயா, கடவுளை மனதில் நிலை நிறுத்த என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. கடவுளை மனதில் நிலை நிறுத்த என்ன செய்ய சொல்லுங்க ஐயா. ஏன் மனசுல நீங்க நிலை நிறுத்தணும்? கடவுள் தான் எங்க பார்த்தாலும் நீங்க நிலை நிறுத்தணும் போறாங்க. நீங்க நான் சொன்ன பாருங்க, சிம்பிளா சொல்லிட்டேன். கையை மூடிட்டு உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஆம்பளைங்க மாதிரி ஒரு முக்காடு போட்டுக்குங்க, இருட்டுல உட்காருங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட நான் சப்ஜெக்ட முடிவு கொண்டு வந்துட்டேன். நான் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கேன். உங்களை பிராக்டிஸ் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உட்காந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். கடவுள் தானா உள்ள வந்து உட்காருவார் பாருங்க. கடவுள்னா எதுவும் இல்ல, கற்பனை. எனக்கு வந்து சிரிப்பா இருக்கும் மக்களை பார்த்தாலும். கடவுளுங்கிறது நம்ம கைக்கு கண்ணுக்குலாம் அப்படாத ஒரு பொருள். அப்படி தேடிட்டு இருக்கிறதுலயே ஒரு குறியா இருக்கும் நம்ம. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதே கடவுள் தான். நான் செத்து போயிட்டா வேணும், உயிரோட இருந்தா மனுஷன். மனிதன் தன்னை உணர்ந்தால் கடவுள் நிலை. கடவுள்ல இருந்து தான் நம்ம பிரிஞ்சோம். நீங்க ஆத்திகர்களா இருந்தா கண்டிப்பா கடவுள்ல இருந்தா வந்திருக்கீங்கன்னு நீங்க நம்பணும். எங்க அப்பா உடம்புல இருந்து வந்தானா என்ன எப்படிங்க அப்பா கொல்லணும்னு ஆசைப்படுவாரு. தன்னை அழிச்சாவது என்ன வளர்க்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. நிச்சயமாங்க. இயற்கையில இருந்தா நான் வந்தாலும் இயற்கை என்ன கொல்றதுக்காக படைச்சுதா? இப்படி இப்ப நாத்திகத்து வழியா போவோம் பகுத்தறிவு சிந்தனையோட. கொல்றதுக்காக இயற்கை படைச்சா அந்த இயற்கை இருந்தானா தொலைஞ்சான்னா நியாயமா ஆத்திரமா கேட்கலாமா கேட்க கூடாதா? உண்மை என்னன்னா இயற்கை படைத்தது நாம் மகிழ்வாக வாழ்வதற்காக. இந்த உடலை ஒளி உடலாக மாற்றிக் கொள்ளலாம், அழியாத நிலைக்கு கொண்டு செல்லலாம். ஒளி மட்டுமே இருளை கடந்து இருளை அடித்து தன்னை நிலைப்படுத்தக்கூடிய தகுதி உள்ளது. இல்லாட்டினா இருள் வந்து மூழ்கிடும். மனதை நிலைக்க செய்தால் மனமே ஏங்க மனசு வேற கடவுள் வேறங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? மனசுங்கிறது ஒரு சின்ன பொருள், எண்ணங்கள் தோன்றுகின்ற இடம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்னு சொன்னான். அப்ப அங்க எங்கங்க கடவுள் வருது? மந்திரம் போடுற இடங்க. மனசுல ஆசைப்படுவீங்க, சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தோணுது, இந்த கார் வாங்கினா தேவலாம், அது மனசுல வரும். நான் சொல்லிட்டேனே ஏற்கனவே, அறிவு வேற மனசு வேற. அப்புறம் அறிவு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏய் அதுக்கு பணம் வேணும் மச்சான், இரு எங்க பணம் கேட்கலான்னு பாக்கலாம், முதல்ல லோன் பண்ணலாமான்னு பாக்கலாம் கார் வாங்குறதுக்கு. அதுக்கு அறிவு துணைக்கு வரும். மனசு ஆசைப்படும், மனசு வேற அறிவு வேற. இது ரெண்டும் கடவுள் இல்லை. இது மாதிரி கோடான கோடி உயிர் இருக்குங்க, மனசு இருக்கு, அறிவு இருக்கு. மனசுங்கிறது கடவுள் கிடையாது. கடவுள் என்பது நீங்கள் முழுவதுமாக தன்னை உணர்ந்து நிலைப்படுத்தி கொண்டீங்கன்னா கடவுளுங்க. நீங்களே கடவுள் தான். எல்லா உயிர்களையும் வாழ வைப்பது கடவுளின் நோக்கம். அடுத்தது தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலும் இன்பத்தை பரப்ப வேண்டும், இன்பத்தை நுகரச் செய்ய வேண்டும். இதுதான் கடவுள்.
ஏன்னா நீங்களே அடிபட்டு கிடக்கிறவன போய் பாருங்க, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்கம்மா. நீங்க கடவுளே கிடையாது, சும்மா மனுஷன் தான். இப்ப நான் நீரை உண்டாக்கிட்டேன், எவ்வளவு பேருங்கிறீங்க அவன் நம்மளுக்கு. அன்னார்கலி அம்மா தொட்டதுக்கெல்லாம் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களே ஏற்கனவே உண்டாக்கி முடிச்சுட்டாங்க. நம்ம இப்ப அதை திருப்பி ரீப்ரொடக்ஷன், நான் வந்து என்ன சொல்றேன், மறு ஒளிபரப்பு, சாயம் பூசுறேன், அவ்வளவுதான். திருப்பி தண்ணி உண்டாக்கி, ஐயா தண்ணி உண்டாக்கிட்டார், ஐயா தண்ணி உண்டாக்கிட்டார். ராமநாதபுரத்துல நெல் விளைஞ்சு கிடக்கு, 9 மீடியா வந்து எல்லா சேனல்லையும் வந்துட்டோம். தண்ணியை உண்டாக்கிட்டார் ஐயா, தண்ணி இயற்கையிலேயே உண்டாக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க அடிச்ச குத்துல தண்ணியை உருவாக்க முடியாதுட்டாங்க. தண்ணி ஏற்கனவே உருவாக்கி முடிச்சாச்சு, எப்பவோ வரப்பு போட்டு தண்ணியை உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா சூடா இருக்கிற இடத்துல தண்ணி இருக்காது. 100 டிகிரிக்கு மேல போச்சுன்னா தண்ணி ஆவியா போய் காணா போயிடும். அதனால முதல்ல வெப்பத்தை அழிக்காம தண்ணியவே பூமியில நிறுத்த முடியாது. அதனால வெப்பத்தை அழிக்கிறதுக்காக போடப்பட்ட சாளரம், வெண்டிலேஷன் தான் வரப்பு. 4 பக்கமும் உயரமா வரப்பு தூக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பா வெப்பம் வெளியேறிடும். ஒரு இரும்பு குண்டு சூடா இருந்தா கூட அதுல இருந்து வெப்பம் போன பிறகு மிச்சம் அதுல என்ன இருக்கும்னா தொட்டு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தான். அதனால பூமியில இருந்து வெப்பத்தை கிடைச்சீங்கன்னா பூமியே தண்ணியை உண்டாக்கிங்க. விதையை தானா முளைக்க வச்சுக்குங்க. அது மாதிரி பூமி தண்ணியை தானா உண்டாக்கிரும். அந்த நீரை உருவாக்குறதுக்கு தான் வரப்பு போட்டோம். இது தமிழ்நாடு பூரா செஞ்சு நம்ம மழையை பெய்ய வச்சுட்டோம் 3 வருஷமா. நான் மட்டும் வெக்கமே இல்லாம கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் சராசரி மனிதர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்குமே இன்னும் மிரள்றாங்க. இன்னும் இந்த ஆளு இதையே திரும்ப திரும்ப விடாம பேசிக்கிட்டே இருக்கான், பொய்யவே பேசிக்கிட்டே இருப்போம் போல வாழ்நாள் புறான்னு கூட திட்டிட்டு இருக்காங்க. இது மாதிரி கடவுள் என்பது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு இடம், நீங்கள் அடைய வேண்டிய ஒரு அனுபவம். சரியா? இதுல நம்ம உடம்ப அழியாம வச்சுக்கிறதும், அந்த இடத்தை நோக்கி கொண்டு போறதும் நாம் சிறிது சிறிதாக பயிற்சியினால் தான் முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சாதகனுக்கே சாத்தியம் கூடும். செத்து போகாம இருக்கிறதுங்க சும்மா அப்படியே வாயால சொல்லிட்டு புகழ் உடம்பு எல்லாம் பாடையில போகும்போது புகழாவது ஈடாது ஒண்ணும் கூட வராது. சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க புகழ்ன்னு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு அப்புறமும் பூமி பத்திரமா இருந்து உயிர்கள் பத்திரமா வாழ்ந்தா நல்லது தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்குதான் நீரை உருவாக்கணும், எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம விளைய வைக்கணும், நல்ல உணவை கொடுக்கணும், செரித்தலுக்கு தகுதியான உணவு. அதுக்குதான் தமிழர் வளர்மை நிறைய சொல்லிட்டோம். பூமியினுடைய இயற்பியலை பாதுகாப்பது, உள்ளும் புறத்தையும் பாதுகாப்பான சூழலை வடிவமைக்கிறதுக்காக வேளாண்மையை கையில் எடுத்தாங்க. அதாவது உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலேயும் பாதுகாப்பான சூழலை வடிவமைப்பதற்காக வேளாண்மை செஞ்சாங்க. அதனாலதான் எழுதுனான் அவன், தொழுது உண்டு பின் செல்வார்னு எழுதணும். உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுது உண்டு பின் சொல்வார். ஏன்னா அவனை கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் வாழ்வாங்க. கடவுளை தானே கும்பிடணும், இவனை எதுக்கு கும்பிடணும்? இவன் தான் பூமியில உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பாதுகாப்பாக வடிவமைக்கிறான். சரியா? ஐயா சொல்றீங்க வரேன். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பையன் இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு நிக்க முடியும். அதே துண்டை கட்டிட்டு அவன் அரேபியா பாலைவனத்தில் நிக்க முடியாது, காஞ்சி போயிடுவான். அதே மாதிரி அண்டார்டிகாவில இடுப்புல துண்டை கட்டிட்டு நிக்க முடியாது, உறைஞ்சு போயிடுவான். இங்க மட்டும் துண்டை கட்டிட்டு நிக்க முடியும், இடுப்புல ஒரே ஒரு துணியோட நிக்க முடியும். நம்ம கடவுளே கோமணத்தோட நிக்கிறாரு முருகன். அப்பனா என்ன அர்த்தங்க? உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலேயும் தட்பவெப்ப நிலை சமமா இருக்கு. அழியாம உடம்ப காப்பாத்துற சூழல் இங்க மட்டும் இருக்கு. இந்த மாதிரி சூழலை உருவாக்குறதுக்காக தாங்க வேளாண்மைங்கிற ஒண்ணே. ஏசியில குளிர்ச்சி வரும், ஃபேன்ல காத்து வரும், அதுல ஆக்சிஜன் வருமா? மரத்துல வரும். மரம் உயிரோட இருக்குன்னா பூமியில ஈரம் இருக்கும். ஈரம் இருந்தா குளிர்ந்த காத்தும் கிடைக்கும், உயிர் காற்றும் கிடைக்கும், உணவும் கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும். வேளாண்மைங்கிற ஒண்ணு ஈரம் இல்லாம பண்ணவே முடியாது. ஆக வேளாண்மை, விவசாயம் என்ற ஒன்றை எதற்காக கையில் எடுத்தார்கள் அறிவு படைத்தவர்கள்னா, பூமியில் தட்பவெப்ப நிலையை வடிவமைப்பதற்காக, பாதுகாப்பாக உயிர்களை வாழ செய்வதற்காக, நீரை உருவாக்குவதற்காக. நீர் வந்து என்ன செய்யுது? பூமியில உயிர்களை பாதுகாப்பாக வாழ வைக்கிற சூழலை உருவாக்கு, அளவு கடந்த வெப்பத்தை கடத்துகிறது. சரியா? நல்லது. இதுக்கு மேல வேற எதுவும் பேசணுமாங்கன்னு? நல்லதுங்க ஐயா. நிறைவு நிறைவு. இந்த கருத்தை நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஏன்னா நிறைய சொல்லியிருக்கீங்க, மண்டையில ஏறி இருக்கு. பட் அதுக்கான தெளிவு இன்னும் நிறைய பிறக்கணுங்க ஐயா. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்ற இறைநிலை எங்கும் நீக்கமர நிறைந்து அது நமக்கு உள்ளேயும் வெளியேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பசி என்றால் என்ன என்று அதனுள் சென்று அறிந்து தெளிந்து நாம் அந்த பசிக்கான உணவு மட்டுமே உண்டு உண்டு வாழ்கிறோம். இந்த பசி என்று என்ன புரியறதுக்கு நமக்கு வள்ளலார் நிறைய அருளி சென்றுள்ளார்கள். நிச்சயமாக அதையும் உணர்வோம். என்ன சொல்றது, நீங்க அந்த வள்ளலாரின் வழியில் பயணித்து கொண்டிருப்பதால் எங்களையும் அதில் பயணிக்க வைக்க வேண்டுகிறோம். மிக சிறந்த கருத்துக்கள், நிறைய கருத்துக்களை அள்ளி கொடுத்திருக்கீங்க ஐயா. அதை நாங்க உள்வாங்கி செயல்படுத்தணும். அந்த வள்ளலார்னு ஏன் பேர் வச்சோம்னா, அந்த ஆள் உண்மையில ஒரு விஞ்ஞானி.
அதாவது செத்து போகாம உங்களுக்கு உங்களையே கொடுக்க முடிஞ்சா இதை விட பெரிய என்ன இருக்கு? நீங்க எவ்வளவு பெரிய ஜனாதிபதியாவே இருங்கள ஒரு 5000 வருடத்துக்கு உங்களை யார் வேணாம்னா அதுக்கே நீங்க உயிரோட இருக்கணும். அமெரிக்க ஜனாதிபதி உங்களை 5000 வருஷத்துக்கு நாங்க போஸ்ட் போட்டோம். நீங்க அதுக்கே உயிரோட இருக்கணும்ல. அதை கொடுத்தாங்க அவன். எல்லா உயிருக்கும் பசிங்கிறது ஆதாரம்டா. பசி உள்ள போக கத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உயிருக்கும் உள்ளேயும் போகலாம். உயிர்களின் இரக்கம், உயிர்கள் மீது இறைவன் இறங்கி இரக்கத்திற்காக கொடுத்தது. எல்லா உயிர்களோடு வாழ்வதற்காக, கூடி இன்புறுவதற்காக கொடுத்தது பசி. அம்மாவோட இரக்கம் தான் குழந்தைக்கு பசி உணவா மாறுது. குழந்தையின் பசிக்கு உணவா மாறுது. அது இரக்கத்தினால் வர வேண்டும். பசிக்கு உணவு. பசியை இரக்கம் வளர்க்க வேண்டும். இரக்கத்தின் வழியாக பசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியை கருணையாக பார்க்க வேண்டும். அதை இன்னொரு உயிரை அழிக்கிற கொலைகார ஆயுதமா பார்க்கக்கூடாது. சரியா? இறந்து போன உயிர்கள்ல மாட்டுல புழுக்கள் புழுக்கலன்னா அந்த மாட்டோட நாத்தம் அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவனாலும் கொன்னுடும். அந்த புழுக்கள் தான் அதை ரொம்ப வேகமா அழிக்குது. அந்த கெட்டு போனதை அழிக்குது. வாழ்க அங்கேயும் வளமுடன். பசிதான். ஐயா சரியா? மாமா அந்த மாதிரி வள்ளலார் வழி வந்த மகரிஷி அந்த வாழ்க்கை தத்துவங்கள்ல முதல் 3 தத்துவம் என்னன்னாங்கய்யா, அந்த பசி தாகம் தாங்கய்யா. பசி அருமை. தாகம், அப்புறம் தட்பவெப்பத்திலிருந்து வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு. அதாவது உள்ளே உள்ள உடலில் வெப்ப சமநிலை வச்சுக்கிறதுக்கு அது என்னென்ன அருமை. செய்யணுமோ அதை செய்யணும். அதாவது உடல் அற்புதம். கழிவுகளின் உந்துவேகம். அந்த உடல்ல இருக்கிற அற்புதம். ஏற்படும் எல்லா கழிவுகளையும் திட வாயு கழிவுகளை அதை குறைய முறையில சரியான முறையில நீக்கணும். இதுதாங்க அற்புதம். முதல் 3 தத்துவம். நீங்க சொன்னது எல்லாமே வள்ளலார் சொன்னது எல்லாம் மகரிஷி அழகா வரிசையா கொடுத்துருக்காருங்க. நண்பனி அருமை. இதை சொல்லாத நாளே கிடையாதுங்க. அவரு எந்த சிந்தனை வரை கொடுத்தானா அவர் இதை கோரா வச்சுதான் சொல்லுவாருங்க. வாழ்க அருமை. வளமுடன். ஆமா. அதாவது இது வள்ளலாருன்னு சொல்றதை விட இறைவனுடைய உண்மையான நோக்கத்தை வள்ளலார் எடுத்து எல்லாருக்கும் சொன்னார். இப்ப ஒருத்தன் செல்போனை கண்டுபிடிச்சா நம்ம எல்லாரும் செல்போனை பயன்படுத்தலையா? அது மாதிரி அதை வள்ளலார் வழிங்கிறதுல இருந்து நம்ம முதல்ல புடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பசிக்கு நேரா போயிட்டோம்னா வேலை முடியுது. நீ அதை வள்ளலார் வழின்னா வேணாம், என் வழி. ஏய் வழி பசி எனக்கு இருக்கு. நீ என்ன சொல்றது? நான் ஏதோ மறந்துருந்தேன் அவ்வளவுதான். நீ ஞாபகப்படுத்திருக்க என் பேர் என்னன்னு அவ்வளவுதான். அப்படின்னு நம்ம பசியை நோக்கமாக போகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த முயற்சியில இருக்கணும். நம்ம முயற்சியில இருக்கணும். இப்ப சமுதாயத்துக்காக சாப்பிடுறோம், புடிவாதத்துக்காக சாப்பிடுறோம். அப்ப அம்மா வீட்டுக்கு போறோம், புடிவாதத்துக்காக சாப்பிடுறோம். உங்க வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு வைக்கிறீங்க. இது நல்லா இருக்கும்னு வைக்கிறீங்க. ஆனாலும் தனிமையில் இருக்கும் பொழுது பசியை நாம் சிந்திக்க வேண்டும். பசியை எழுப்பணும். பசியை எழுப்பதுக்கு தான் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. பசியே இல்ல அப்படிங்கிறவனுக்கெல்லாம் பசியை எழுப்புவது எப்படி அப்படின்னு செஞ்சு காமிச்சாரு. அதை தாங்க வித்தாரு அந்த ஆளு. முக்காடு போட்டுக்கிட்டு சும்மா கொஞ்சம் இந்த மனுஷன் என்னத்த இருப்பான். பசியை எழுப்புவது எப்படி? அந்த பசிதான் உயிருக்கு ஆதாரம் என்று சொல்லி, அதனாலதான் அந்த ஆள வள்ளலார்ன்னு சொன்னாங்க. வள்ளல்னா என்ன? இல்லங்காம வாரி குடுக்கணும். நீ என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்க, எவ்வளவு நாள் வேணாலும் சம்பாதிச்சுக்க, எவ்வளவு காலம் வேணாலும் வாழ்ந்துக்க, நோயே இல்லாம வாழ்ந்துக்க, சூரியன்ல போய் வாழ்ந்துக்க, செவ்வாயில வாழ்ந்துக்க, எங்க வேணாலும் போய்க்க. எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குமோ அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வாழ்ந்துக்க. அங்கேயும் பசி உனக்கு துணையா இருக்கும். நான் பசியை உனக்கு கொடுக்குறேன். பேனா வாங்கினா சந்தோஷம் வரும். பென்சில் வாங்கினா சந்தோஷம் வரும். பாலி வாங்கினா சந்தோஷம். கடையில போய் நீங்க எதை வாங்கினாலும் சந்தோஷத்துக்காக வாங்குறீங்க. அதால நீங்க சந்தோஷத்தை உண்மையிலேயே அனுபவிக்கணும். அப்பதான் கடையில போய் பொருள் வாங்குறோம்னு அர்த்தம். விக்கிறவனுக்கும் சந்தோஷம் இருக்கணும், வாங்குறவனுக்கும் சந்தோஷம் இருக்கணும். கடை விரித்தோம் கொள்வார் இல்லைன்னா அந்த ஆள்கிட்ட வாங்குறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அவர் என்னத்த வித்தாருன்னே யாருக்கும் தெரியல. கடை விரித்தோன்னே கண்ணால பார்த்தாலே பொருள் என்னத்துக்கு பயன்படுதுன்னு தெரிஞ்சு வாங்கணும். அந்த ஆளுகிட்ட எதுக்கு போய் உட்காந்துன்னு பார்த்தா முக்காடு தெரிஞ்சு உட்காந்துருக்காரு. நீ என்னையா வித்த அப்படின்னா நம்ம அங்க உட்காந்து பார்த்த பிறகுதான் தெரியுது. உடம்புல சூட்டை காப்பாத்துறதுக்காக தான் போர்வை போட்டு போத்திக்கிறோம் குளிரும் போது அப்படின்னு தெரியுது. கையை மூடிக்கிறதுங்கும் போதுதான் உடம்புக்குள்ள கையை கட்டிக்கிறது. குளிருக்கு ஏன்டா கையை கட்டுறோம்னா உடம்புல இருக்கிற சூட்டை காப்பாத்துறதுக்கு தான் கையை கட்டுறோம்னு தெரியுது. வயிற்றுக்கு நேரா கையை மூடுறது என்னத்துக்குன்னா வயிற்றுல இருக்கிற வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்காக வயிற்றுக்கு நேரா வெளியில கையை மூடிட்டு உட்காந்துருக்காருன்னு தெரியுது. வலது காலை மேல வச்சிருக்கிறாரு, இடது காலை கீழே வச்சிருக்கிறாரு, நிக்கிறாரு. 52 வருஷம் பயிற்சி பண்ணியிருக்காரு. 1 நாள் 2 நாள்ல. நீங்க வள்ளலார் கையை வீசி பார்த்திருக்கீங்களா? கை வீசி நடக்கவும் பயந்தேன்னு எழுதியிருக்கிறாரு பாட்டே. அவரு பிராக்டிஸ் பண்ணாரு. சைக்கிள் ஓட்ட பிராக்டிஸ் பண்ணலன்னா சைக்கிள் வராது. ஆனா போட பிராக்டிஸ் பண்ணலன்னா ஆனா வராது. பசியை எழுப்ப பிராக்டிஸ் பண்ணி அந்த பசி உள்ள தன்னை நிலைப்படுத்துகிற நம்மளே மாரி 3 வேளை 6 டிஃபன் எல்லாம் சாப்பிடல. பசியையே பிரதானப்படுத்தி உடலையே அதற்குள்ளே கொண்டு போய் அந்த உடலின் இயக்கத்தை சுவைத்தவர். பசிக்கு இன்னும் ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டா ருசியா தான் இருக்கு. நம்ம உடம்ப பசிக்கு சாப்பிட்டு பாத்தீங்களா நீங்க? ஆஹா பசி சாப்பிட்டா உடம்பு அழிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கற்பனையில இருக்கும். இல்ல, மிக உயர்ந்த இன்பம். பசியை வழிநடத்த கற்றுக்கொண்டால், பசியின் வழியாக சென்றால் சிறிது சிறிதாக நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது வெறும் சொல்லுதான்.
அனுபவிச்சாதான் நஷ்டம். சிறப்பு, அனுபவிச்சாதான் சரி. முயற்சி செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யலாம். நம்ம நன்றி. கூட்டா சேர்ந்து செய்யலாம். ஓய்வு நேரம் கிடைக்கும்போது பசிய எழுப்ப பாருங்க. உங்களுக்குள்ள நெறைய மாறுதல்கள் வரும். காற்று மேல் நோக்கி எழும்பும். கெட்ட காத்து வெளியில வராது. வெப்பம் மேல் நோக்கி எழும்புறத நீங்களே பார்ப்பீங்க. சளி தெறிச்சு ஓடும். கண் பார்வை தெளிவடையும். முதல்ல உடம்பு. அதான் ஆம்பளைங்க வந்து கடவுள பத்தியே பேசுறேன். கடவுள் நிலைய அடையலாம்னு சொல்லிட்டு, எந்த கைய கீழ வச்சு படுக்கணும், எந்த கைய மேல வச்சு படுக்கணும், எப்படி சோறு வந்து இருக்கணும், எந்த அரிசி சாப்பிட்டா நல்லது, பச்சை அரிசி நல்லதா, புழுங்கரிசி நல்லதா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சுக்கணும், காலுக்கு வந்து வெந்நீர் வஸ்திரத்தோட வெண்ணெய் ஆள சுத்தம் பண்ணு டெய்லி. என்னலாம் எழுதியிருக்காங்க மனுஷன். வெந்நீர்ல தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். எப்படிலாம் இந்த மாரிலாம் எழுதுவார் உண்டா? உடம்ப பத்தி கிடைத்தற்கரிய இந்த உடல், இனி என்றைக்கு கிடைக்குமோ? இனி எப்போது இந்த பிறவி வாய்க்குமோ? அப்படிலாங்கிறது புலம்பியிருக்காங்க 150 வருஷத்துக்கு முன்னங்க. இன்னைக்கு இல்ல. இவ்வளவு பகுத்தறிவு வளர்ந்து, இவ்வளவு தூரம் யோசிக்க தெரியுது. நம்மளுக்கே இன்னும் ராமலிங்கம்னா அது பஜனை பாட்டு பாடுற ஆளுன்னே வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பஜனை பாட்டு பாடுற ஆளுனும் பெரிய மகானுமே நெனைக்கிறோம். அந்த ஆளு நம்மளுக்காக சொன்னா நம்ம வாழவே ஆரம்பிக்கலன்னு எங்க நம்ம நெனைச்சோம்? இன்னும் நெனைக்கவே இல்ல. 150 வருஷத்துக்கு முன்ன 5, 6 புள்ளையில ஒரு இடுக்குல ஒரு புள்ளையா பொறந்து, அந்த பசி வந்து அளவுக்கு அதிகமா போனா கொன்னுடுது. பசி உயிரோட இருக்கிறதுக்கும் உணவு வேணும். அந்த உணவ பத்திரமா வச்சுக்கிட்டு, அது கையில இருக்கும்போதே ஜாக்கிரதையா அந்த பசிய வழிநடத்த கத்துக்கணும். அப்படின்னு பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி, சொல்லி பார்த்து ஓஞ்சு போயிட்டாப்ல. செஞ்சு பார்த்துட்டு ஒளி உடலாக தன்னை மாற்றிக் கொண்டார். செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மள போட்டு கொளுத்திருவாங்க. நம்ம ஒளியும் வெப்பமா கலந்துருவோம். ஆனா அந்த ஆளு என்ன சொன்னாரு? உயிரோட இருக்கும் பொழுதே ஒளியும் வெப்பமா மாற முடியும். இப்ப தென்னங்குருமை இருக்குல்ல, சின்னதா சொல்றேன். இந்த தென்னங்குருமை தென்னை மரத்துல இருக்கும். அது என்ன செய்யும்? பசியும் தாகமும் இருந்தா காம்புல ஒட்டிக்கிட்டு தண்ணி குடிக்கும். பசியும் தாகமும் இல்லன்னா புட்டுக்கிட்டு வெம்பி கீழ விழுந்துரும். மாம்பிஞ்சு கீழ விழுந்துரும். நெறைய பிஞ்சுகள் பசியும் தாகமும் இல்லன்னா மரத்துல இருந்து பிரிஞ்சு கீழ விழுந்துரும். செத்துரும். அப்படியே காஞ்சு போயிரும். அந்த பசியும் தாகமும் வந்துட்டுன்னு வச்சுக்கங்க தென்னங்குருமைக்கு. அது என்ன செய்யும்? மரத்துல ஒட்டிக்கிட்டு மரத்துல இருந்து சாறு உரிக்க ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இளநீ ஆயிரும். இளநீ உள்ள ஃபுல்லா வெறும் தண்ணியாவே இருக்கும். ஒட்டச்சீங்கன்னா 1 லிட்டர், 2 லிட்டர் நம்ம காசு குடுத்து வாங்குறோம்ல. அந்த தண்ணி என்ன ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பறிக்காமலே இருந்தா? அந்த தண்ணிய அந்த தேங்காயும் குடிச்சிருங்க. உள்ள தேங்காய் உண்டாயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து ஆட்டி படிச்சீங்கன்னா பாதி தண்ணி தான் இருக்கும். முதல்ல ஆட்டவே முடியாது அவ்வளவு தண்ணி இருக்கும். அந்த தண்ணிய பூரா தேங்காயே குடிச்சு சுத்தமான வெறும் தேங்காயா ஆயிடும். கீழ விழுந்துரும் நெத்து புடுங்கிட்டு. அப்ப அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் எண்ணெய் மட்டும் தான் இருக்கும். தண்ணீர் வெப்பத்தோட கலக்கும். ஆனா மறுபடியும் மேல போய் குளிர்ச்சி அடைஞ்சு மீண்டும் தண்ணீரா பூமிக்கு வந்துரும். ஆனா எண்ணெய் இருக்கு பாருங்க, வெப்பத்தோட கலந்து ஒளியோட கலந்து மேல போயிரும். பூமிக்கே வராது. அண்ட சராசரம் எல்லாத்தையும் கடந்து இருளை எல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஒளிக்கு இருக்கு. அந்த சுத்தமான ஒளிய முதல்ல உடம்புல உருவாக்கணும். அதற்கு பசியை எழுப்பணும். முதல்ல உடம்புல இருந்து நீர் பிரியணும். அப்புறம் காற்றின் துணையோடு சிறிது சிறிதாக வெப்பம் மேல் எழும்பணும். அதற்கப்புறம் உடம்புல இருக்கிற எண்ணெய் சுரப்பிகள் எல்லாம் இயக்கத்துக்கு வரும். நீர் வெளியில போக எண்ணெய் உள்ள வரும். இதெல்லாம் பயிற்சிங்க. சும்மா நான் வாயால சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உடனே நாளைக்கே நான் நான் வள்ளல் ஆயிடணும்னு நீங்க வெளிச்சமா போயிடலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல நோயில இருந்து வெளியில வாங்க. பசிய முதல்ல எழுப்புவோம். முதல்ல இது மாரி அரட்டை அடிப்போம் கொஞ்ச நாளைக்கு. சரியா? முதல்ல இன்னும் தெளிவு பெறுவோம். அவசரப்படாதீங்க. எல்லாருக்கும் ஆனா உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம முயற்சி பண்ணுவோம், பயிற்சி பண்ணுவோம். நோய்கள்ல இருந்து எப்படி வெளில வரணும்னு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கேன். ஒரு ஃப்ரீயா ஒரு சேனலே நடத்திட்டு இருக்கேன். தமிழர் மருத்துவமும் சாகா கல்வியும். டெலிகிராம்ல இருக்கு. அதுல வாங்க. போதுங்கிற அளவுக்கு மேல ரொம்ப நேரம் நிறுத்தினா தேவலான்னு நினைக்கிற அளவுக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா நன்றி ஐயா. நிறுத்திக்கலாமா? ஆமா, ஆமா. நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நீங்களும் டயர்டா இருப்பீங்க. நன்றி ஐயா, நன்றி. இது இன்னுமே நாங்க நிறைய புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பசியிலிருந்து ஆட்டம் துவங்குகிறது என்பதை அந்த பசி எவ்வளவு சிறப்பாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று வள்ளலாரின் அடிப்படை தத்துவத்திலேயே நம்ம அடுத்த வகுப்பு கூட அங்க இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. கடவுளின் தாராளமா. தன்மையை ஆமா பசியின் உள்ளே சென்று நாம் நம்மை உயிர்ப்பித்துக் கொள்வோம், உயிரோடு இருப்போம். பசி நம்மை நிலைப்படுத்துகிறது. அந்த நிலைப்படுத்தி விரிவடைகிறது. இந்த பிரபஞ்சத்தை போல அது விரிவடைந்து சிறப்பாக நம்முள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாத இன்னைக்கு நமக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். ஐயா நிறைய அள்ளி தெளிச்சிருக்காங்க, அருளி இருக்காங்க. அந்த அறிவுரையை ஏற்று நம்முள் தெளிவான விளக்கத்தை பெற்று அடுத்த வகுப்பிலும் நாம் தொடர்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. இதுவரை நமக்கு சிறப்பாக தெளிவான விளக்கம் அளித்து உடலின் அந்த
வெப்பத்தை, பசி எப்படி நம்முள் பொருத்தி கொள்ள வேண்டும், நம் உணவு முறையை பாதுகாக்க வேண்டும் என்றும் மிக அற்புதமான தெளிவான விளக்கங்களை அருளியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.